இதுல வந்து இப்ப 3 பேர் ஒருத்தரா வந்து இந்த இசை வெளியீட்டு நடத்த போறாங்க. இந்த ட்ரெய்லர்ல பார்த்தோம், இந்த வண்டி யாரோடது, உண்மையான ஓனர் யாரு அப்படிங்கறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்ததுல. இப்ப நம்ம வந்து யோகி பாபு சாரை கூப்பிட்டு அதை ஓபன் பண்ண வைக்கலாம். வாங்க சார். கொஞ்சம் அங்க பின்னாடி விஷுவல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் யோகி பாபு சார் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யோகி பாபு சார் ட்ரை பண்ணுங்க. பின்னாடி யாராவது ஒருத்தர் நெல்லுங்க சப்போர்ட்டிவா. ஓகேவா? ஓபன் ஆச்சா? என்ன சார், அந்த வண்டிக்கு நீங்களும் ஓனர் இல்லையா? காளி வெங்கட் சார் ட்ரை பண்ணலாமா? மைக் கொடுங்க, ஹேண்ட் மைக் கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் யோகி பாபு சார் சொல்லுங்க, இது வந்து உங்க வண்டி இல்லையா அப்படிங்கிற மாதிரி. என் வண்டி இல்ல. என்னது? நான் சுத்தியும் திறக்கல, அதனால என் வண்டியும் இல்ல. சரி, அப்ப ஒண்ணு பண்ணலாம். இன்னையோட ஹீரோ வந்து இமான் சார் தான். இமான் சார் நீங்க வாங்க. ஐயா வாங்க. வாவ், அர்ஜுனன் பேர் 10 படத்தோட இவ்வளவு க்ளோஸ் இருந்தா தெரியுது. எனக்கு இந்த போஸ்டரோட எடுத்தாங்க. கண்டுபிடிச்சிட்டேன். ரெடியா இருக்கு. சோனில நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கிறேன். போறீங்களா? முடிக்கட்டும். சென்ட்ரா எனக்கு முதல்ல கொஞ்சம் கேக் எடுத்து கொடுங்க. கேக்கு கட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த நிகழ்வுக்கு போலாம். தேங்க்யூ. இவ்வளவு பெரிய மாலை லாரி டயர் அப்படியே கேக் வெட்டு. அப்படியே போங்க நடிச்சிருக்கீங்க. நீங்க நடிக்காத நடிகர்கள், சேர்ந்து நடிக்காத நடிகர்கள் யாரும் இருக்காங்களா? யார் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்க கூட சேர்ந்து தான் நடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அவங்களெல்லாம் வெள்ளம் போச்சுன்னா போட்டு நம்ம எல்லாம் நடிக்கலாம். கமல் சார் கிட்ட தான் ஒன்றும் நடிக்கல, சீக்கிரம் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். கமல் சார் நடிக்கணும். சார், இந்த 300 படங்களை நடிச்சதுக்கு வந்து உங்களோட தெய்வ பக்தியும் ஒரு காரணமா எடுத்துக்கலாமா? அது நான் தான் எடுத்துக்க முடியும். பார்க்குறேன், நீங்க எப்படி எடுத்துக்க முடியும்? தெய்வ பக்தின்றது எல்லாருமே எல்லா மதம் எல்லாரும் ஆளுங்களும் எல்லாரும் அவங்க கும்பிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். நான் முருகனை வேண்டேன், எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, அதனால கடவுளை என்னை காப்பாத்துறான், அவ்வளவுதான். 300ன்றது ஒருவேளை அதிகமா சொல்லலாம், 3000 கூட ஆகலாம்.
ஹீரோயின் பத்தி 2 வார்த்தை சொல்லுங்களேன். ஹீரோனி தான் ரிவீட்டு போயிட்டாங்க. ஹீரோனிக்கு எனக்கு என்னங்க இருக்குது, நான் எனக்குன்னா நான் எந்த பிரேம்ல நின்னாலும், இப்போ நான் என் தம்பி ஷான் சொன்ன மாதிரி தான், எந்த பிரேம்ல நின்னாலுமே எனக்கு காமெடினா தான் முதல்ல நான் அந்த முகத்தை காட்டிடுவேன். ஏன்னா அந்த காமெடி தான் எனக்கு சோறு போட்டுனுது இன்னைக்கும். அதனால லீடு கதைக்கு நீங்க யூஸ் பண்ணீங்க, காமெடினாவே என் வாழ்க்கையை நான் ஓட்டுறேன், அவ்வளோதான். சரிண்ணா மேடம், பெல் அடி சொல்லட்டுமா? உங்க ரசிகர்கள் 300 படங்கள் வரைக்கும் கொண்டு வந்த உங்களோட ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப நன்றி. இது கம்மி, இன்னும் நிறைய உங்களுக்கு நான் கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம், நன்றிங்க எல்லாரும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இந்த விழா நிறைவுறும். இப்போ உறக்க சொல்லி இருக்கிறார். களம் புதிது, இந்த கதை புதிது, இவருக்கு இந்த படமும் புதிது. உறுதியான வெற்றி வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் அறிமுக இயக்குனர் ராஜ் மோகன் அவர்களை. வந்திருக்க பிரஸ் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 18 வருஷ போராட்டம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிருத்திகா தங்கப்பாண்டி மேம்க்கும் தங்கப்பாண்டி சாருக்கும் நன்றி. என்னன்னா என்னோட சொந்த காசை போட்டு எடுத்திருந்தா கூட இப்படி படம் எடுத்துருக்க மாட்டேன். என்னை அவ்வளோ சுதந்திரம் கொடுத்து முழுமையாக என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட கனவு ப்ரொடியூசர் அவங்க இன்னும் நல்ல படங்கள் பண்ணணும். ஸோ அதுக்கு நானும் கூட வந்து சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க அறிமுகப்படுத்தினது என்னுடைய தம்பி சுந்தரபாண்டி தான். அவன் தான் என்னை கூட்டு போய் பிடிச்சிட்டு என்ட்ரோ பண்ணிவிட்டான். ஸோ அவனுக்கு என்னுடைய பெரிய நன்றி. அப்புறம் மீனா வந்து ரெட்ஜன் ராஜா சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சண்முகமூர்த்தி சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் வைஸ் அசோசியேட் ஆகிருக்காங்க. டிஜி தியாகராஜன் சாருக்கும், அர்ஜுன் தியாகராஜன் சாருக்கும், அப்புறம் செந்தில் தியாகராஜன் சாருக்கும், அப்பு சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அப்புறம்
ஓகே. அப்புறம் இது யோகி பாபு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு 7 வருஷம் 8 வருஷம் நான் சினிமாவில் இல்லை, வெளியே வந்துட்டேன். ஒரு டிரைவராக தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் லாக்டவுனில் திடீர்னு அவர் கால் பண்ணார். அவர் யார் நம்பர்னே தெரில. நான் யோகி பாபு பேசுகிறேன்னாரு. பார்த்தா அவரோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் ஒரே டைம் தான் ஆரம்பிச்சது. நான் ராஜபாட்டை படத்தில் அசினேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் யோகி படத்தில் நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ அவருக்கு நான் கிளாப் அடிச்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு இதில் அவரோட குரோத் கொஞ்சம் தான் வளர்ந்துட்டே இருந்துச்சு. நானும் அவர் கூட பேசிட்டே இருந்தேன். ரொம்ப பீக் போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட தொடர்புல இல்லை, அவர் நம்பரும் என்கிட்ட இல்லை. இப்போ திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி என்னடா போது வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது வாடா எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்கிறான்னு சொன்னார். ஸோ அப்படி ஆரம்பிச்சு தான் அன்றைக்கி அர்ஜுன் பேர் 10 3வது படமாக வந்து நிற்கிது. யோகி பாபனாக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் யோகி பாபனா வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப எனக்காக மெனக்கட்டி நிறையா கஷ்டங்கள் சின்ன சின்ன விஷயம் அனுபவித்து நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் 3வது படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் யோகி பாபனா வந்து அவருக்கு இன்னொரு கதையும் சொன்னோம். படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அவர் கேட்டார், இன்னொரு அடுத்து ஒரு கதை சொல்கிறேன்னாரு. அப்புறம் சொல்லுவேண்ணே என்ன சொல்லும்போது பார்த்தோன்னா அவர் ஒரு நல்ல ஒரு லக்ஸரி கார் ஒன்று அண்ணன் வாங்கியிருந்தாரு. வாங்கிட்டு வந்துட்டு டேய் புது கார்ல எல்லாம் அப்படி ஏமாற்ற மாட்டாங்கடாண்டாரு. அண்ணே அடுத்து நம்ம பார்ட் ஒன்று பண்ணுறோண்ணே, அது புது கார் வச்சு தானே. டேய் நாளைக்கு காலையிலேயே வாடா, என் வண்டியை செக் பண்ணுறா, ஓட்டி பாரா, டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா போறாரு. அப்புறம் அவருக்கு ஒரு அனுபவம் இருந்தது, அதையும் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. ரொம்ப நன்றி யோகிப்பாங்கண்ணே. அப்புறம் காளி வெங்கடனாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவரு இந்த கதையில ஃபர்ஸ்ட் இந்த கதை சொன்னது சமுத்திரகனி சாருக்கு தான். அவர் ஒரு சூழ்நிலையில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் காளி வெங்கடனார் தான் இல்லைன்னு என்னை கூட்டு போய் அறிமுகப்படுத்தினாரு. ஹீரோவா அவர் பண்றதுக்கு தான் அந்த கதையை சொன்னோம். அப்புறம் ஒரு கடத்துல அவரை கேரண்டர் இந்த படத்துல இந்த நம்ம மொத்தம் நீங்க என்ன வேணா லோன் வாங்கிக்கிங்க, அந்த கேரண்டி கையெழுத்து போட்ட ஒரு ஆளு ஒரு முகம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது காளி வெங்கட நம்ம உங்களுக்கு எல்லா பேருக்கும் ஞாபகம் வந்துடும். அந்த கேரண்டி கையெழுத்து பொருள் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அண்ணன் அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்துருவேன். அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த கதை சொல்லும் போது அவரு புது கார் வாங்கி அவர் ஏமாந்த கதையை என்கிட்ட சொன்னாரு. ஒரு 5 ஹெக்டார் கார் வாங்கி அந்த கதையை சொன்னாரு. அப்புறம் யோகி பாபனாட்ட கதை சொல்லும் போதும் அவரோட அசிஸ்டன்ஸும் ஏமாந்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இதுல ப்ரொடியூசர் சார்ட்ட கதை சொல்லும் போது அவங்களும் ஒரு வண்டி வாங்கி ஏமாந்துருந்தாங்க. என்னோட எடிட்டரும் ஏமாந்துருந்தாரு. இப்படி எல்லா பேரும் ஏமாந்துருந்தாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு ஏமாந்த கதையாக தான் இருக்கும். அவங்கள ஒரு கேரண்டி கையெழுத்து போட்டதோ, ஒரு லோன் வாங்கினதோ, அப்புறம் புது வண்டி வாங்கி நம்ம 2-3 வருஷத்துல வண்டியை மாற்றி வச்சிருப்போம். இப்படி எல்லாத்துலேயுமே எல்லாருக்கும் ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ட்ரெண்டில் உள்ள கதை தான். பெரிய அளவில் பிரச்சனையாக போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கதையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்புறம் முதல் படம் கொஞ்சம் இதாக இருக்கு. அப்புறம் ஒரு நாளாக பார்த்துருக்கேன். அப்புறம் மைனா மேம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஈவனோட அம்மா கேரக்டர் தான் அவங்க நடிக்க கேட்டேன், மாமியாரா. அவங்க பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னது எனக்கு என்ன வயசு என்ன பிடிச்சிக்கு மாமியார்ன்றன்னு சொல்லி பயங்கரமா கோபம் ஆயிட்டாங்க. அப்புறம் வேற ஏதாவது கேரக்டர் இருக்காங்க வேற எதுவும் கதையில் வேற எதுவும் கேரக்டர் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மைனா மேம் வந்து நான் ஒரு நாள் கால் பண்ணேன், நீங்க தான் அவங்க படத்தில் எனக்கு கேரக்டர் இல்லைன்றீங்களா, அப்படி இப்படி நீங்க எனக்கு கால் பண்ணிருந்தீங்க. நாங்க இல்லை மேம் கொஞ்சம் வயசு எங்க இருக்க ஒரு வட்டிக்காரம்மா கேரக்டரு நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கு மேம் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி மேம். அப்புறம் அனாமிகா ஸோ அவங்க வந்து யோகி பாபனா வந்து ஒரு கான்ட்ரவர்சியா ஒரு கேரக்டரே அந்த ஹீரோயின் கேரக்டர் இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு கேரக்டர் தான் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கேரக்டர் அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க வந்து அதை ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் ஹீரோ நான் ட்ரை பண்ணோம், நாங்கள் செலக்ட் பண்ணல, யாருமே நடிக்க மாட்டேன்னு போயிட்டாங்க. அவங்க ஒருத்தவங்க தான் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க, நல்லா வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. ஸோ அதுக்கப்புறம் இமான் சார் வந்து உண்மையிலே அவர் ஒரு குழந்தை, ரொம்ப குழந்தை. ஒன்னே ஒண்ணுதான் சார், ஒரு சின்ன ஹெல்ப் சார்னு சொல்லி வந்தாருன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாரு, நான் போயிட்டே இருப்பேன். நிறைய இயக்குநர்கள் நிறைய ஹீரோ வளர்த்துட்டீங்க சார். இந்த படத்துல வந்து யோகி பாபனா வந்து அவரே சொல்லுவாரு நான் காமெடியன் தான், கதையின் நான் என்னான்னு. ஆனா இதுல வந்து இமான் சார் வந்து நான் எடுத்த படத்தை வந்து அவர் ஹீரோவாவே அவரோட பிஜிஎம் மிரட்டி நிப்பாட்டிருக்காப்புல. அந்த அளவுக்கு இமான் சாரோட ஒர்க்கு பல மடங்கு நல்லபடியா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நன்றிங்க சார், தேங்க்யூ சார். அப்புறம் கார்த்திக் நேதா வந்து அவரு ஒரு 15-16 வருஷம் நண்பர் தான் நானும் வரும்.
லெனின் மூலியமாக இந்த படத்தில் பேசி பாட்டு எழுதணும். எழுதிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் கேட்டேன், நண்பன் என்ன உங்களுக்கு தெரியுமா நண்பண்ண? எனக்கு தெரியாதுன்னாரு. நான் உன் நண்பர் தான். ஏன் நண்பரா நீங்க? எனக்கு தெரியவே இல்லை. அப்போ ஒரு டைம் நண்பா, அவங்க நண்பர்கள் 2 பேருமே அது மறந்துடுவோம் அந்த மாதிரின்னு சொல்லபடியும். அப்புறம் இந்த கதை சொல்லபடிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நல்லா பாட்டு எழுதி கொடுத்தாரு. ஸோ அப்புறம் மதன் அண்ணாவும் நானும் மோட்டார் பில்லு தான் ஒரே இதாக இருந்திருக்கோம். ஸோ அவர் கதை சொன்னோன்னா நல்லா இருக்கு பண்ணிடலான்ட்டாரு. ரமேஷ் அண்ணாவும் இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல கேரக்டராக பேசப்படும் நம்பி இருக்குண்ணா. அப்புறம் மாமியார் கேரக்டர் பண்ண சௌந்தர்யா மேம் வந்து அதான் அவங்க சொன்ன மாதிரி ஷூட்டிங் 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்தாங்க. எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தேன் அவங்க மேலே, அவங்க பண்ணலாண்டு. ஸோ அவங்ககிட்ட ஒரு கோவம் இருக்கு, அவங்க கண்ணில் அது நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்ததுக்கப்புறம் அவங்க இன்னும் பெரிய லெவலில் பேசப்படுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. அப்புறம் பிரதீப் கேமராமேன், என்னோட கேமராமேன் எனக்கு பெரிய சப்போர்ட்டு பிரதீப் காளிராஜா. ஸோ அவர் ஒரு 4 படம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இன்னும் அவர் ஒர்க் பண்ண படம் எதுவும் வெற்றியாகலை. இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அவர் பெரிய ஹீரோ கூட விஷயங்கள ஒர்க் பண்ணோம். வாழ்த்துக்கள் தம்பி. அப்புறம் என்னோட எடிட்டர் சார் காசி விஸ்வநாதன் சார். ஸோ அவர் வந்து ஒரு 60-70 படங்கள் மேலே எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து அவங்களுடைய ஒர்க்கு வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். என்னோட ஆர்ட் டைரக்டர் சேகர் சொல்லி, அவர் வந்து கோட் அமரன் அந்த 2 படங்கள் பண்ண ஆர்ட் டைரக்டர். ஸோ அவர் இன்னைக்கு வர முடியல, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் என்னோட டீம் அஸ்னாட்ரி டீம் எல்லா பேருக்கும் சொல்லிக்கிறேன். அருணீஸ்வர், நந்தகுமார், அப்புறம் ராஜா, முரளி, மணிமாறன், சுரேஷ் அல்லையா, சதீஷ், ஆர்த்திக்கு, கார்த்திக், இவங்க எல்லா பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க என்னுடைய அசிஸ்டன்ட் கிடையாது, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன டேரக்டர் ஆகியிருக்காங்க. அதுதான் இவங்க பூரா என்னுடைய நண்பர்கள் தான். நண்பர்கள்லாம் சேர்ந்து சப்போர்ட்டுக்கு எல்லா பேரையும் சப்போர்ட்டுக்கு வேணாண்டு உள்ளே கூப்பிட்டு இழுத்து எல்லா பேரையும் வேலை வாங்கிட்டேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் வேறு யாரையும் அது நேரத்தில் யோகி பவனாக்கு ரொம்ப நன்றி. நான் தேங்க்யூண்ணா. எல்லாரையும் சொல்லிட்டு நான் வரேன். லகரி முருகன் சார், ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அவங்க தான் அந்த அர்ஜுன் பேர் 10 படத்தோட சாங் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரசன்ட் மீடியாவுக்கு. நண்பர் சென்றாயன் அவர் வந்து அந்த பொல்லாதவன் படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அது எல்லா பேருமே சொல்லுவாங்க அந்த பைக் திருடான்னு சொல்லி. இந்த படம் இவருக்கு ஒரு ஐகானிக்காக ஒன்று மாறும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பெரிய இதாக அமையணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நானும் காய்ச்சி வந்து பேசிக்கிட்டேன். நன்றி. அது எப்படி ஹீரோவை நாங்க சும்மா விட முடியுமா? அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். திறமை என்பது தேடலில் இல்லை, உங்கள் முயற்சியில் வியர்வையில் இருக்கிறது. அந்த முயற்சி 300 வரை சென்றிருக்கிறது. படங்கள் பல வென்றிருக்கிறது. தோற்றத்தில் சாதாரணமாக தெரிந்தாலும் கொடுக்கும் கதாபாத்திரத்தை தன்வசமாக்கி நம்மை சிரிக்க வைப்பதில் இவரே சரித்திரம். முகத்தை அசைத்தால் சிரிப்பு வெடிக்கும். அவர் மௌனமாக இருந்தால் கதையே முடிக்கும். காமெடி தளத்தில் தனித்த பாதை. தமிழ் சினிமா கொண்டாடும் புதிய கதை நாயகன். கதை நாயகர்களுக்கு இணையாக திரையில் இவருக்கென ரசிகர்கள் கூட்டம். காலம் ஒருவனை சோதிக்கும் போது அவன் துவண்டு விடாமல் சிரித்தால் அந்த சிரிப்பு வரலாறாகும். அப்படி ஒரு வரலாறு யோகி 300. அர்ஜுனன் பேர் 10. உங்களை பேச இனி பத்தாது. அழைக்கிறோம் கதை நாயகன் யோகி பாபு அவர்களை. நீ எதுக்குறாங்க வந்த முன்னாடி பலா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் தங்கப்பாண்டியன் சார், கீர்த்திகா மேடம், ராஜ்மோகன், உங்களுக்கு ரொம்ப நன்றி. 300 எப்படா கண்டுபிடிச்ச? இது நமக்கு பத்தாது. நடிகராக இருந்துட்டா நமக்கு வந்து நம்மளே ஒரு நம்பர் போட்டு நம்மளே இது வந்து பெருமைப்படுத்துறத விட காலம் கடைசி காலகட்டத்தில் சொல்லணும். நாகேஷ் சார், மனோரமா, நான் நகைச்சுவை நடிகர்னு சொல்கிறேன், எல்லோரும் சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த இடம் அந்த லெவலில் நம்ம போகணுன்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். எனக்கு இது வந்து
சென்றாயன் ரொம்ப நன்றி. என் சீன் அழுகுற மாதிரி நான் எதுவுமே பண்ணல. ஆனால் சரி பார்க்கலாம், வச்சிருக்கேன் நான் எடிட்டில். அடுத்து மைனா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அனாமிக்காவா, ராஜ்மோகன், நம்ம வந்து 2016 வந்து நயன்தாரா கூட நடிச்சிட்டோம். சரியா, எந்த ஹீரோனி நடிக்கலாம், நம்மள அதை பற்றி கவலை இல்லை, கதை தானே நமக்கு முக்கியம். சரிங்களா, ரொம்ப நன்றி நீங்கள் என் கூட நடித்ததுக்கு. இமான் சார் பற்றி சொல்லணும்னா, அவர் பயங்கரமாக என்ன பாராட்டினார். நான் உண்மையிலே சொல்கிறேன், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர். ஏன்னா நாங்கள் வந்து பிரபு சலமான் சார் படம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது மேம்போ படத்தில் வந்து அதிகமாக பிரபு சலமான் சார் வந்து நானும் அவரும் உங்களை பற்றி தான் சார் நிறைய பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை பற்றி ரொம்ப நன்றி. முதல்ல வந்து நிறைய விழாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா சினிமா விழாக்களில், சினிமா ப்ரொமோஷனில் ப்ரொடியூசர்ஸ் வந்து பதட்டமாக இருப்பாங்க, டைரக்டர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். ஆனால் இங்கே பார்க்கும்போது ப்ரொடியூசர்ஸ் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் நண்பர் ராஜ்மோகன் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறாரு. அதுக்கு காரணம் எனக்கு என்னன்னா, இந்த திரைப்படத்தை சரியாக கொண்டு போய் சேர்த்துடணுங்கிற அந்த சின்ன பதட்டம் மட்டும்தான். அதுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் நீங்கள் வந்து அதுக்கு வந்து துணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி பர்சனலாக இந்த படத்தை வந்து ப்ரொடியூசர்ஸ் இன்னும் அந்த ப்ரொமோஷன் சைடு வந்து இன்னும் கூடுதலாக கொண்டு போயிட்டீங்கன்னா இன்னும் அது இன்னைக்கு மிகப்பெரிய தேவையாக இருக்குது. இது 300வது படம் பாபு ஆனந்த். எனக்கு அவரோட 300 படத்தில் எனக்கும் என் படம் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தவர். எனக்கு தெரிஞ்சு இந்த 300 படத்தில் இதான் முறை ஒரு ஹீரோயின் வந்து அவரை கியூட்டு ஸ்வீட்லாம் சொல்கிறது நான் பார்க்குறேன். அது வேற அவங்க சொன்னது வந்து சரியா புரியலன்னா, முதல்ல அவர் வந்து ரொமான்ஸுக்கு ஒத்துழைக்க மாட்டார், அப்புறம் பேசி புரிய வச்சு ரொமான்ஸுக்கு ஒத்துழைக்க வச்சிருக்காங்க. அதானுங்க, அதுவே எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குண்ணே. ஏன்னா எனக்கு அவர் எவ்வளவு ஒத்துழைச்சிருக்காருங்கிறது எனக்கு தெரியும். இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும் போது நிறைய நைட் சீன்ஸ் இருந்துச்சு. அது பார்க்கும் போதே வந்து நிறைய ஒத்துழைச்சிருக்காரு, இந்த படத்து மேல ஒரு பயங்கர நம்பிக்கை வச்சிருக்காரு. எனக்கு ட்ரைலர் பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவரோட கெரியர்ல இது ஒரு பெரிய மைல்ஸ்டோன். 300 மூவிஸ்ங்கிறத விட அவரும் சரி, நம்ம எல்லாருமே சரி, இது ராஜ்மோகன் அவர்களுக்கு ஒரு முதல் படமா மிகப்பெரிய மைல்ஸ்டோனா இருக்கணுங்கிறது வந்து இங்க வந்திருக்கிற அந்த இவங்க எல்லாரையும் பார்க்கும் போது இவரு எவ்வளவு உழைச்சிருக்காருன்னு தாண்டி எவ்வளவு அன்பு வந்து செலுத்திருக்காரு. அது திருப்பி செலுத்துறதுக்காக இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, நானும் வந்திருக்கிறேன். எனக்கு இங்க பார்க்கும் போதுதான் எனக்கு இவர் நிறைய பழகலைனா கூட எனக்கு இந்த ஒரு இடம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காரும் போது எனக்கு அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வந்தது. இந்த படத்தோட விஷுவல் பிரதீப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவர் ரைட்டரு சேத்துமான் அதெல்லாம் தாண்டி இதுல வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன், நிறைய லைவ் லைட்டிங்கா தெரிஞ்சது அப்படிலாம் பக்கத்துல உட்காந்து கேட்டு ரொம்ப அருமையா இருந்தது பிரதீப் அவரோட விஷுவல்ஸ். முக்கியமா இமான் சார், நான் வந்து அசிஸ்டன்டா இருக்கும்போது வெளியே அவர்கிட்ட பாட்டு வாங்குறதுக்காக, பாட்டுனா அவர் ஒரு CD கொடுப்பாரு, வாங்குறதுக்காக உட்காந்துருப்போம். அவங்க அப்பா அப்பப்போ டோரை திறந்துட்டு உள்ள போகும்போது அப்படியே கேட்போம் அந்த சவுண்டெல்லாம். ஏதாவது ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது வாசிக்கிட்டே இருக்கிறது, பாட்டு ஏதாவது வருதா என்ன வருதுன்ட்டு. எனக்கு அந்த காலகட்டம், ஏன்னா இந்த 2 பாட்டு கேட்கும் போது கார்த்திக் நேதான சொன்னார், இந்த மாதிரி கார்த்திக் நேதா சார் அண்ணன் இமான் சார் சொன்னார் உங்களுடைய தமிழுக்கு வந்து இதுன்னு. ஆனால் இந்த கரெக்டாக இந்த 2 பாட்டில் அந்த தமிழை சரியா ஒலிக்க செஞ்சது எனக்கு வந்து ரொம்ப, இந்த பாட்டோட அந்த இது வந்து கேட்கறது வந்து ரொம்ப அருமையா இருந்தது சார். ஒரு மெலோடி பாட்டு, அதுவும் உங்க குரல்ல நீங்க சொன்னீங்க இங்க வந்து இது நான் ரொம்ப நாள் கழிச்சு பாடி நான் கேட்கும் போது தோணுச்சு எனக்கு, ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட குரல் இந்த மெலோடியில கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். இன்னும் நிறைய நீங்க வந்து மெலோடி பாடல்கள் பாருங்க சார். இதில் நடித்த நடிகர்கள் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு படங்கள்ல சிறந்த கதாபாத்திரமா நிறைய படங்கள் பார்த்தோம். இதில் ஒட்டுமொத்தமாக இத்தனை நடிகர்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து சிறந்த எல்லா திரைப்படங்களும் நடிக்கிற நம்ம காளி வெங்கட் அவர்கள் ஆகட்டும், மதன் அவரு ரமேஷ்னா, அப்புறம் உங்க அம்மா கதாபாத்திரம் ஆக்சுவலாக அவங்களை ஃபர்ஸ்ட் தெரியல, இவங்க மைக்கில் பேசினவங்க தெரிஞ்சு. இப்போ சமீபத்தில் அவங்கள ரெசார்ட் அதில் நான் பார்த்தேன், அதில் நல்லா அவங்க இது பண்ணிட்டாங்க. மற்ற எல்லாருமே மெயினாக இருக்காங்க, ஹீரோயின் அவங்க எல்லாருக்குமே. குறிப்பாக வந்து தயாரிப்பாளர் அவர்களுக்கு இது வந்து நிச்சயமா வந்து ஒரு ராஜ்மோகன் அவர்களுக்கு முத படம் அப்படிங்கிறத தாண்டி இந்த படம் உங்களுக்கும் வந்து உங்க தயாரிப்புக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும்.
பாபு அண்ணனுக்கு மறுபடியும் வந்து வாழ்த்துக்கள். 300வது படம் எனக்கு தெரிஞ்சு இது அனௌன்ஸ் பண்ணி கொஞ்ச நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு 400வது படம் ஆயிருக்கும்னு நம்புறேன். ஆயிடுச்சு இல்லைன்னா ஆயிடுச்சு, 400வது படம் ஆயிடுச்சு. அந்த விழாலையும் வந்து 500 அதனால அந்த விழாவில் வந்து பேசலாம். ரொம்ப நன்றி. சரி, 300, 400, 500, 1000 வரைக்கும் போயிட்டே இருக்கலாம் சார். காயாத கதைகள் தருபவர், நம் மனதை வேரோடு பெயர்த்தெடுத்து காற்றோடு தன் கதையில் பதிய வைப்பவர், குரங்கு பொம்மை மகாராஜா வெற்றி இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாரும் பயங்கரமாக சோர்ந்து போயிருப்பீங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு போகலாம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இது ராஜ்மோகன் வந்து கூப்பிட்டாரு, தலைவரே ஆடியோ லான்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், ஐயோ நீ கூப்பிடலாம் கூட நான் வருவியா அப்படின்னு. பிகாஸ் இது என் நண்பன், என் நண்பனுக்கு வாழ்க்கை அண்ட் வாய்ப்பு கொடுத்த கிருத்திகா அண்ட் தண்டபாணி சார் அண்ட் யோகி பாபா அண்ணன் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. நண்பனுக்காக வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் வந்து நாளைக்கு பண்ணும்போது நாளைக்கு படத்துக்கு முன்னாடி வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன், கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். தென் நாளைக்கு படம் பண்ண வந்துட்டேன். எனக்கு இந்த ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி. நான் இவர்கிட்ட தான் நிறைய பேசுவேன் ஷார்ட் ஃபிலிம் டைமில் அண்ட் குறும்பு டைமில். அதை எப்படி பண்ணலாம், அந்த டெக்னிக்கல் அதை எப்படி பண்ணலாம், அதை யார் கூப்பிடலாம், எல்லாமே எனக்கு சொல்லிட்டே இருப்பார் இவர். அண்ட் என்னோட ஷார்ட் ஃபிலிம் அண்ட் குறும்பு பொம்மை டிஸ்கஷன் இதெல்லாம் அவர்கிட்ட பண்ணியிருக்கேன். மகாராஜாவோட ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ சேர்ந்து நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். அவர் வந்து என்னோட ரூம்மேட், சாரி நான் வந்து அவரோட ரூம்மேட். ஒரு 3 ரூம்ல ட்ராவல் பண்ணிருக்கேன். 3 வருஷம் 2 வருஷம் அது இருக்கும். கஷ்டகாலம் எல்லா டைம்லையும் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். எனக்கு அது மூமெண்டால் ரொம்ப மைண்டில் ஓடிட்டே இருக்கு. எனக்கு அவர் நிறைய சினிமாவை சார்ந்த பேசும்போது ரூட்டடாக பேசுவார். லைக் எங்கள் ஊரில் நடந்த தலைவரே, இது நான் கேள்விப்பட்டேன், எங்கே படித்தேன். ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போதே தெரியும் இவர் வந்து படம் பண்ணாலும் ஏதாவது ட்ரூ ஈவெண்ட்டாக தான் எடுத்து பண்ணுவார். ஏன்னா எனக்கு ஒரு இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது நினச்சேன், நான் வந்து எனக்கு அவருக்கு ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு கதை நடந்தது. நாளைக்கு வின் பண்ணிட்டு அந்த காசை நாங்கள் ஒரு பைக் வாங்கினேன், பல்சர். நான் என் நண்பர் சயீத் அண்ட் ராஜ்மோகன் 3 பேர் தான் போய் வாங்கணும். ராஜ்மோகன் தான் கொண்டு போய் ஆர்டிஓலாம் கொண்டு போய் எல்லாம் இது பண்ணார். குருமை ஆஃபீஸில் வச்சுருந்தேன். நிறைய பைக் இருக்கு அந்த ஃப்ளாட்டில். என் பைக் நான் பயந்து உள்ளே வைப்பேன். கரெக்டாக என் பைக்கை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்புறம் நான் சயீத் ராஜ்மோகன் 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷனும் அலைஞ்சிட்டே இருந்தோம். அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்து பொல்லாதம் படம் பார்த்து எப்போ கொண்டு போய் திருடம் ஏதாவது ஸ்மக்லாக யூஸ் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல போய் எஃப்ஐஆர் போடுவோம்னு சொல்லிட்டு நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அது கண்டுபிடிக்க ரொம்ப அலைஞ்சோம். கடைசி வரைக்கும் பைக் கிடைக்கவே இல்லை. அது ஒரு ஈவெண்ட் இது பார்க்கும்போது தோணுச்சு. அண்ட் ராஜ்மோகன் தவிர்த்து இந்த படத்தில் நிறைய பேர் அசோசியேட் இருக்காங்க. நிறைய நண்பர்கள், அப்புறம் அண்ணன்கள், காளி அண்ணன், கார்த்திக் நேதா அண்ணன், அருள்தாஸ் அண்ணன், அருவி மதன் பிரதர், அப்புறம் லீன் அண்ணன், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் நந்தகுமார், முரளி, சதீஷ், நிறைய பேர் அசோசியேட் இருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வின் கதாநாயகன் இமான் சார் அவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். படம் வெட்டேறிய என்னோட தாய்மொழி. அண்ட் கவிதா அக்காவோட தமிழுக்கு என்னோட வாழ்த்துக்கள். வணக்கம். ஆக்சுவலி ஐம் நாட் அ தமிழியன், ஐம் அ பெங்காலி. பட் நான் ட்ரை பண்ணுறேன் தமிழில் பேசுகிறதுக்கு. ஸோ இஃப் ஏதோ ஒன்று மிஸ்டேக் பண்ணனா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அர்ஜுனன் பேர் பத்து, the heroine of this movie. My first director sir. Okay. Yeah. Just normal please. Okay. So my director sir Rajmohan sir, who this project is dream project for him, and he trusted me in the Tamil episode. Okay. So எனக்கு தெரியும் சார், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீம் ப்ராஜெக்ட். அண்ட் நீங்கள் எனக்கு நம்பிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் மேம், thank you for trusting me with this big project, and thank you so much. Yogi Babu sir. I'll tell in English little event about Yogi Babu sir. He's very reserved.
in first day when I met him in the set, அவங்க பேச மாட்டாங்க. அப்போ நான் டைரக்டர் கிட்ட கேட்டேன், சார் ஏன் சார் யோகி பாபு சார் பேச மாட்டாங்க, எப்படி சார்? அப்போ சார் நான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஆஃப்டர் 2-3 days I got to know he's very childlike. He's very sweet. அப்போ நிறைய திங்ஸ் உங்களுக்கே தெரியாம ஆக்சுவலி இஸ் வெரி ஸ்வீட். அது ஒரு காமிப்பாங்க ஒரு அந்த மாதிரி ஏதோ, பட் அது இஃப் யூ நோ ஹிம் பர்சனலி இஸ் வெரி ஸ்வீட். உங்களுக்கு தெரியாம நான் நிறைய திங்ஸ் உங்ககிட்ட கத்துட்டேன். ஆக்சுவலி எப்படி நான் கோ ஆக்டர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், அப்போ ஹவு டு ஃபேஸ் தெம் எல்லாத்தையும் நான் கற்றுட்டேன். ஐம் அப்சர்வர், ஸோ ஐ ஹவ் அப்சர்வ்ட் யூ அண்ட் ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ. உங்களுக்கு தெரியாது, பட் தேங்க்யூ சார், யோகி பாபு சார், தேங்க்யூ ஸோ மச். Okay, and my assistant directors, இது ஒரு wrong sentence, but why I'm saying assistant director, my assistant directors, because நான் செட்ல வரும்போது ராஜா ஒரு சண்டே ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல அவங்க எப்படி போவாங்க, நான் எப்படி போவேன். So yeah, anyway I'm not understanding, so yeah. So first schedule அப்படிதான் இருந்துச்சு, but from the second schedule we became best friends. எல்லா டைம் எனக்கு மா எப்படி இது எப்படி பண்ணணுமா, எப்படி பண்ணணும். He has supported me throughout. Thank you so much. Thank you for so much of love. Artvik எங்க இருக்கீங்க? Sorry. So he was there supporting me from the first schedule, and he was still there, and I hope this journey will go like so far. You guys will always support me whatever it is, and நான் சொல்றேன். அப்போ again it's another event I'm saying, like when 2019 just because I'm not a Tamilian, I don't know like அவ்வளோ எனக்கு தமிழ் சாங்ஸில் புரியாது அந்த டைமில். ஸோ 2019 இமான் சரோட திஸ் சாங்ஸ் டிக்டாக் அந்த டைம் அவங்க அந்த சாங்ஸில் இட் இஸ் ஸோ ஃபேமஸ். ஸோ வாட் ஹேப்பன்ட், அந்த குடமல குணாச் அது ஒன்று சாங், அது அழகியா சுர் அதெல்லாம் இட் வாஸ் ஸோ ஃபேமஸ் தட் ஐ லிட்ரலி காட் இன்ட்ரோட் in Tamil language with Iman sir song. And நான் சருக்கு மீட் பண்ணும்போது நான் இது சொல்லவே இல்லை, because I actually waited this stage that I will come here and I'll speak about it. I went to your office and I started admiring that all those awards and everything. I started like looking at all the awards and I was like, oh my god, I'm really here in Iman sir office. And actually I sort of imagined myself on the time like I'm the heroine of the songs, and I don't know it is my manifestation or whatsoever, but it worked for me and now I am his song heroine. So I feel it is a blessing. Mama character Madan sir, yeah, so he helped me out with a lot of, he corrected me with lot of things. Thank you so much, Amma. Thank you for lot of, you actually corrected me in lot of things, and I hope we will see each other in other projects. Who else? Linan Bharti sir. Sir, actually from the first day, Linan Bharti sir, whenever I saw him, he had a smile in his face, like he will be like, hi ma, he will be hi sir. So he will be so welcoming and he will welcome you with this warm hug and smile. And if I think of Linan Bharti sir, I'll only just think like on the face then like he'll be like so smiley and all. So thank you sir for being so welcoming.
I didn't thought I will talk this much actually because this is my first stage, and or a personal I want to share in my place. Like I'm from Andaman, and in the history of Andaman, I'm the first heroine. Not even. Thank you so much. It's a personal win for me. Not even one person has came acted in cinema, and my movie I'm sharing with Yogi Babu sir. This is a big win, and what else? Who else? ஓகே தேங்க்யூ. ஒரு சாங்ல யோகி பாபு சார் நீங்களும் பேசுவீங்களே, என்ன பேசினார் யோகி பாபு சார்? சார் சொல்லுவா so can I say, sir? So I told you, sir is like bit of and a kind of person. So நம்ம சீன் சொல்லும் போது சார் இது பண்ண மாட்டாங்க. He is not okay with romantic scenes and all. Okay, so he'll be like, I'll not do. A kind of. Okay. Sorry, sir. I'll not do. Kind of. He will do that. So my director will be like, we will not do it. First shot will not do. He'll be like, I'll not do. So I'll be thinking, இதுதான scene. என்ன பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ ஐ ஆஸ்க் மை டைரக்டர், I'll like, சார் என்ன பண்ணலாம் நீங்கள் பண்ணுங்க. ஸோ வாட் நோ, I'll be like beating him in the scene itself. So he doesn't know the scene. I'll be like beating him. Come, all this. We will be talking like, come, I want to jump there. I want to do this. So I will be doing all these things. So the scene has to look like really beautiful. அதுக்காக தான் நான் அந்த சில இதெல்லாம் நான் பேசுவேன். சார் இது பண்ணலாம் அதை பண்ணலாம் அந்த மாதிரி. ஓகே தேங்க்யூ. Thank you so much. தேங்க்யூ, நன்றி. இருங்க இவங்க பேசி முடிக்கட்டும். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் மேக. ரொம்ப பிரமாதமா பேசினாரு, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி, இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தயாரிப்பாளர்களுக்கும் பெரிய நன்றி. எல்லாரும் சொன்ன மாதிரியே நல்ல படத்தின் தொடக்கம் வந்து ரொம்ப அரிதிலும் அரிது. அப்படி ஒரு நல்ல படத்தில் தொடங்கியிருக்கீங்கிறது ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இமான் சாரோட மியூசிக் வந்து எப்பயுமே நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப கேட்கும் பொழுது ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடியதான். அதோட கார்த்திக் நேதா சாரோடைய வரிகள் ரெண்டு சேரும்போது இன்னும் பிரமாதமாக இருக்கும். இன்னொன்று சமீபமாக வந்து இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் தொடர்ந்து நிறைய பேர் வீட்டில் நம்ம தினம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு. அதில் வந்து அவர் ஹிருதய் அவராக இருக்கட்டும், இல்லை ஃபர்கான் ஹிருதய்லாம் வந்து அந்த ஃபைனல்ஸில் செலக்ட் ஆக மாட்டாரோன்னு ஒரு பதட்டாங்க. ஒயில் கார்டில் வந்தீங்கல்ல மறுபடியும். ஆமாம், ரொம்ப பிரமாதமாக அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்தது. தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு அந்த விஷயங்கள். டைரக்ஷன் டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய கடுமையான உழைப்புமே, இப்போ அவரை சொன்னாங்கல்ல, சுசிதர் படத்தில் ஒர்க் பண்ணும்போது கடுமையாக வேலை பார்த்தாரு, பயங்கரமாக இருப்பார், காளி வெங்கட் சொன்னார் இல்லையா, இவர் வந்து இவர்கிட்ட வேலை பார்க்க இவங்க எல்லாருமே அப்படிதான் வேலை பார்த்தாங்க. அவ்வளோ ஒரு கடுமையான உழைப்பு இருந்துச்சு, பெரிய அர்ப்பணிப்பு இருந்துச்சு. அதேமாதிரி ப்ரொடக்ஷன் டீமில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்குமே அது ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்புறம் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப யோகி பாபு சாருக்கு வந்து பெரிய நன்றிகள். அப்புறம் காளி வெங்கட் பிரதர் வந்து அவர் கூட நான் வந்து காம்பினேஷன் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை உண்டு. ஏன்னா இல்லை உண்மையா, ஏன்னா இப்போ சமீபமா சில படங்கள்ல நான் வந்து நல்லவனா நடிக்கிறேன். முகம் வந்து நல்லவன் தான்ப்பா, பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி. அதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் அப்படி நல்லவனா நடிச்ச படம்லாம் ஹிட்டும் ஆயிடுச்சு. அது வந்து அயலி சீரீஸா இருக்கட்டும், இல்லை பைசனா இருக்கட்டும். அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு நல்லவனா நடிச்சிருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவரெல்லாம் சாதாரணமா பார்த்தாலே அவர் நல்லவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்மள அதான் சொல்றேன், அவர் பார்த்தா நல்லவர் தான் சொல்லுவார், நல்லவர் தான் அவர், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ நம்மளெல்லாம் அப்படி கணிக்க மாட்டாங்க. பேசி பழகி அதுக்கப்புறமா தான் பரவாயில்ல நல்லவன் தான் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. ஸோ அவர் கூட கண்டிப்பா நடிக்கணும் நம்ம சேர்ந்து. ஆமா, அது ஒரு எண்ணம். அது அப்புறம் சௌந்தர்யா அவங்க வந்து ரொம்ப பிரமாதம். எனக்கு அக்கா ரோல் பண்ணியிருந்தாங்க. அவங்க சென்னை பேச, அவங்க வந்து ஒரு மதுரைக்கார பொண்ணா ஊர்க்கார லேடியா நடிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க். அதை இயக்குனர் வந்து ரொம்ப மெனக்கட்டு சொல்லி கொடுத்தாரு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சொல்ல போனா.
அதோட அவுட் வந்து படத்தில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்புறம் அனாமிகா ஹீரோயின் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி எல்லா கலையும் அப்புறம் ரமேஷ் ஆப்பில் வந்து நானும் ரமேஷும் வந்து படத்தில் 2010 தொடங்கினோம். தொடர்ந்து இங்கே வந்து நிறைய நல்ல நடிகர்கள் இருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சவங்க, வாய்ப்பு கிடைக்காதவங்க, அவ்வளோதான். வாய்ப்பு கிடைச்ச சில பேர் நாங்கள் அடுத்தடுத்து வந்துடுறோம். மாப்பிள்ளைக்கு இன்னும் நிறையா வாய்ப்பு கிடைக்கணும், பெரிய உயரத்துக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். மற்றபடி வந்திருக்கிற முக்கியமான இயக்குநர்கள், கெஸ்ட்டாக வந்திருக்கிற நித்திலன் பிரதராக இருக்கட்டும், ஷான் பிரதர், இவங்களுக்கெல்லாம் பெரிய நன்றிகள். நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக ஆக்கி விடுறோம். எல்லாத்துக்கும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பார்ப்போரை சிரிக்க வைக்க ஒற்றை மனிதனாக முட்டி மோதும் போராளி. உணர்ச்சி மானிட பொதுவானது, அது சென்றாயினையும் சென்று சேர்ந்தது. தமிழ் சினிமாவில் ஒரு இடம் கிடைக்க, தனக்கு ஒரு படம் கிடைக்க நம்பிக்கையோடு நகரும் நடிகர் சென்றாயன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சுப்புலட்டம்மா தமிழ்நாடு. இது சுப்புலட்டம்மாவனா தப்பான வார்த்தை கிடையாதுங்க, நல்ல வார்த்தை. நம்ம படத்துல வந்து நான் டைலாக் பேசியிருக்கேன். இது தமிழ்நாடு, இது ஆந்திரா, இது கர்நாடகா, இது உத்தரப்பிரதேஷ், இது மத்திய பிரதேஷ், உசே, இது பசே, இது குசே, தசே, புனே அப்படின்னு சொல்லி நிறைய டைலாக், லென்த் டைலாக் டைரக்டர் சார் வந்து கொடுத்துருக்காரு. நான் பேசிட்டேன். அந்த சீன் வந்து கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ணன் பாபனை வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு சீன்லலாம் நான் என்ன அறியாமல் அழுதுட்டேன். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தார் பாபண்ணன். படமாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கலரில் இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஒரு கலரில் இருக்கும். படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஒரு டைரக்டர் சார் வந்து தமிழ் சினிமாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல டைரக்டர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ப்ரொடியூசர் சார். உண்மையிலே ரொம்ப அற்புதமாக. நான் நல்லா ஃப்ரெண்டு, நல்லா பேசுவேன். இது நண்பா, படத்தை தான் நல்லபடியாக முடிச்சிட்டிங்களா நண்பா, வாங்க அந்த கம்பெனியில் போய் கதை சொல்லலாம், அந்த ஹீரோகிட்ட போய் சொல்லலாம். இல்லை நண்பா, நான் படத்தை முடிச்சிட்டேன், ப்ரொடியூசர் சார் வந்து என்னை நம்பி கொடுத்துருக்காரு, இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் வாரம் நான் பேசுவேன். அப்போ இந்த நண்பா, இந்த சோனிகிட்ட பேசிகிட்டு இருக்கேன், சரியமாட்டா பேசிகிட்டு இருக்கேன், இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ஒரு உண்மையாக வந்து டைரக்டர் சார் வந்து வேலை செஞ்சார். உண்மையிலேயே ராஜ்மோகன் சார் உண்மையிலே சூப்பரு. அது மாதிரி இமான் சார் வந்து, இமான் சாருடைய மிகப்பெரிய ஃபேன் நான். அப்பா என்ன பாட்டுங்க, ஒரு 3 பாட்டு, அந்த 3 பாட்டுலேயே வந்து உருக வச்சுட்டாரு மனுஷன். சூப்பராக பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் எல்லாரும் வந்து சூப்பரு. மாம்சு காளி வெங்கட் சார் வந்து தயவு செஞ்சு எல்லா டைரக்டர் சாருக்கும் நான் சொல்கிறேன், அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் டைலாக் மட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. சீரியஸாக சொல்கிறேன். இந்த படத்தில் ஒரு சீனுங்க, அவ்வளோ லென்த், அவ்வளோ பெரிய லென்த் டைலாக், பெரிய லென்த், இவ்வளோ பெரிய லென்த்து, அப்படி சிங்கிள் டேக்கில் அடிச்சுட்டு போகிறாங்க மனுஷன். மனுஷன் உங்களை பார்த்தா எனக்கு ஒரு சின்ன லைட்டாக ஒரு போறாம, அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம், அது ரியாக்ஷனோட அந்த டைலாக் டெலிவரி ஏற்றம் இறக்கு அப்படி அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பர். இந்த படத்தில் நடித்த நடிகை, அப்புறம் மாமியார் வந்து சௌந்தர்யா நடிச்சிருக்காங்க. பிறகு நம்ம கவிஞர் மதன் சார், ஏன் மைனா, ஐயோ ஆத்தாடி சூப்பரு, அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சொல்லிட்டேன், ஐயோ தப்பு, நான் இங்கே வந்தாலும் நடுங்குதுங்க. அங்கெல்லாம் உட்கார ரிலாக்ஸாக இருந்தேன். நான் நிறைய பேச தான் வந்தேன். எங்கள் அக்கா கவிதா அக்கா வந்து, சென்றாயா 4 வார்த்தை தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க. அதனால போதும். இந்த படம் வந்து கம்மிங் சூன் 17 ரிலீஸு. நான் சொன்ன டைலாக் தான், தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், புனே எல்லா மாநிலத்திலையும் இந்த படம் ரிலீஸ் ஆகும். எல்லா மொழியிலையும் ரிலீஸ் ஆகி ஓஹோன்னு இந்த படம் வந்து ஹிட் ஆகும். ப்ரொடியூசர் சார் சாக்கு மூட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, படம் ரிலீஸ் ஆகும். சாக்கு கோடியே பட்ட போது உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் சார். தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. நான் முன்னாடி சொல்லணும்ல, சாக்கு மூட்டைன்னு முதல்ல சொல்லிட்டு அப்புறம் காசு கொட்ட போகுதுன்னா எப்படி? அது இதுக்கு தனங்கி தக்குன்னு ஆகி போச்சு. அடுத்ததாக சாக்கு மூட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னது. வரும் இல்லைங்களா? சரி, அது நல்லா சூட்கேஸ் பெட்டி எல்லாம் கூட எடுத்துட்டு போலாமே. அதெல்லாம் ஓல்டு, சாக்கு மூட்டை தான் புதுசு.
ஃபன் பண்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சிறிய எறும்புக்கும் அது வாழும் பகுதியே உலகம். அப்படி ஒரு அழகான கதாபாத்திரம், சிறிய கதாபாத்திரமாக இருந்தாலும் பெருமையோடு ஏற்று நடிக்கும் அம்மா நடிகையாக இந்த படத்தில் வாழ்ந்திருக்கும் சௌந்தர்யா அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க அண்ணருக்கும் வணக்கம். மேடையில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னோட வணக்கம். ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு டைரக்டர் ராஜ்மோகன் சார் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் உள்ளே வந்தேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அவர் பார்த்து ஆடிஷன் பண்ணியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி என்ன கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்தது, கதை இருக்கு போனேன், கதை கேட்டேன். எப்போ சார் படம்னா இன்னும் 2 நாளில் போகுது அப்படின்னு சொன்னார். கதையாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு ஒரு தயக்கம் என்னன்னா, அவர் சொன்னதே வந்து இந்த படம் யார் நடிக்க போறாங்க, நான் மாமியாரா பண்ணணும் அப்படின்னு சொன்னதுதான். எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு லாங்குவேஜ் ஆகுமே, இது வந்து எப்பவுமே இப்போ நான் நடிக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாமே அம்மா ரோலா இருந்தாலும் இப்போ வட்டார வழி, இப்போ சென்னைன்னா சாதாரணமா சென்னையில பேசுற மாதிரியும் ஒரு இலைட் ஒரு லேடி அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு படங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் வந்து இல்ல இது வந்து பேசுற வழக்கு வேற மாதிரி இருக்கும், தமிழ் வந்து இன்னும் கொஞ்சம் உச்சரிப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது நான் செட் ஆகணும் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். அதுக்கப்புறம் சொன்னதே ஒரு மஞ்சள் பூசின ஒரு முகம், ஒரு நடுத்தர வயது குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண் எப்படி இருப்பாங்க, ஒரு பூ விற்கிற ஒரு லேடி எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் உங்களை லுக்கா நான் கொண்டு வருவேன், நீங்க அந்த நடிப்பதற்கான மெனக்கடல் மட்டும் பண்ணீங்கன்னா போதும், மீதியை நான் எடுத்துட்டு வருவேன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொன்னாரு. நான் என்னோட லுக் மட்டும் இல்லாம அந்த என்னோட ஸ்கிரீன் பிரசன்ஸை நான் படம் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் மூலமா தான் என்னாலையும் நல்லா பண்ண முடிஞ்சது. அண்ட் அவர் சொன்ன உடனே வாய்ப்பு கொடுத்த கிருத்திகா தங்கபாண்டி அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் யோகி பாபு அண்ணா பத்தி சொல்லணும்னா இது 3வது படம். அவர் என்னோட ஆரம்ப காலகட்டம் இந்த 7-8 வருஷமா அவர் எனக்கு தெரியும். நான் 20 செகண்ட் 30 செகண்டுக்கான சில படங்கள் பண்ணியிருக்கேன். அப்போதுலேருந்து எனக்கு தெரியும். அப்போதுலேருந்து அவர் என்னோட ஒரு பெரிய என்கரேஜ், ஐ மீன் அவரை மாதிரி என்ன இந்த துறையில என்கரேஜ் பண்ணவங்க ரொம்ப கம்மி. நல்லா பண்ணணுமா, நீயே இன்னும் சின்ன ரோல் பண்ற, நல்லா பண்ணணும், எப்பவுமே என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு என்னைக்கும் நான் அதுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கேன்னா. அண்ட் எந்த படங்கள் அவரால் சொல்ல முடியும் இப்ப சொல்லுவார், நான் இந்த படங்கள் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் சொல்றேன், நீ வந்து பண்ணுன்னு கூட எப்பவுமே எனக்கு அவர் சொல்லுவாரு. ஸோ அவரோட சப்போர்ட் இன்னைக்கு அவருடைய த்ரூ அவுட் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல எனக்கும் மதன் சாருக்கு தான் ரொம்ப காம்பினேஷனு. அவரோட அக்காவா பண்ணியிருக்கேன் நான். எல்லா ஒரு படங்களையும் வந்து இப்போ ஒரு காதலன் காதலி, அப்பா பையன், அம்மா பொண்ணு, இந்த மாதிரி ஒரு சில காம்பினேஷன் ஹிட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அக்கா தம்பியா என்னால ரொம்ப நல்லா கனெக்ட் பண்ண முடிஞ்சது சார். அவர் சொன்ன மாதிரி என்ன நிறைய இடங்கள்ல இப்படி பேச வேண்டாம், நம்ம இப்படி பேசினா உங்களோட அந்த ஸ்லாங் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி என்ன நிறைய இடங்கள்ல நீங்க கரெக்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க அந்த கரெக்ஷன் பண்றத இன்னைக்கு நான் அந்த ஸ்கிரீன்ல பாக்குறப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் அந்த ஊர்ல எப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க, நான் நிறைய கத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். ஸோ மற்றபடி எனக்கு ரொம்ப நாளா காளி வெங்கட் அவங்களோட நடிக்கணும்னு ஆசை. இது வரைக்கும் 2-3 படங்கள் நடிக்க வந்து மிஸ் ஆயிடுச்சு. சின்ன வயசுல இருந்து இமான் சாரை பார்த்து வளர்ந்து இதுல இவங்களோட பாட்டு, அதுல என்னோட மூமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் அனாமிகா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் தேங்க் யூ ஃபார் த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க் யூ. தம்பி ராஜ்மோகன் படம் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா அவனை நான் வெரி பிகினிங்லேருந்து பார்த்துருக்கேன். சுசீந்திரன்ட்ட, அப்புறம் வந்து பிரபுட்ட, எஸ்ஆர் பிரபார், நம்ம சுந்தரபாண்டி இயக்குனர், அப்புறம் ரெலின் கூட. ஸோ வெரி பிகினிங் தெரியும். அவனை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி. சில இடங்களுக்கு போனால் சில பேர் ஞாபகம் வரும், அதே மாதிரி சில பொருட்களை பார்த்தா சில பேர் ஞாபகம் வரும்ல. அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக அந்த படம் அடித்த பிறகு இந்த டெட் பாடி கொண்டு போவாங்க, தங்கராஜன் ஒரு வண்டி, அதை பார்த்து இது நான் தான் எனக்கு வருது, ராஜ்மோகன் தான் வருது எனக்கு டக்குன்னு அப்படின்னு. அந்த மாதிரி அவ்வளோ டீட்டெயில் அந்த அந்த அதில் ஒரு பாட்டு, அந்த தங்கராஜன் ஒரு அந்த இது டெட் பாடி கொண்டு போகிற இது, அந்த மாதிரி ரொம்ப அந்த திருட்டுன்னு சொன்னாப்புல சுப்பிரமணிய சிவா, அது ஏமாற்றுறது, சீட்டிங், அதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருந்தாப்புல. ஒருத்தரை எப்படி சாமான்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப டீட்டெயிலாக. ஏன்னா இவன் அந்த இதில் அந்த வேண்டெல்லாம் தப்பான வேணும் தம்பி தான் அதில் இருந்தனால வந்து ரொம்ப அழகாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம்
அதில் ஃபுல்லாக இதனால் கலெக்ட் பண்ணி அந்த படத்தை தயாரிச்சிருக்காப்புல, இது இயக்கியிருக்காப்புல. ஏன்னா ஒரு இயக்குனருக்கான ஒரு எந்த விதமான இதுவுமே இருக்காது. ரொம்ப எளிமையாக இப்போ ஒரு எப்படி சொல்ல ஒரு இண்டிவிஜுவல் ஃபிலிம் மேக்கிங் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப சாதாரண ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப எளிய கலைஞனா எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளாக பழகி ரொம்ப அருமையாக வேலை வாங்கி இல்லைண்ணா எப்படின்னு சொல்லி வேலை பேப்பரே இருக்காது, சொல்கிறதான் வாயில் சரின்னு சொல்லிட்டு இப்போ அதை நம்ம மைண்டில் ஏற்றிக்கிறோம். அடுத்து வந்து திரும்ப வேறு கரெக்ஷன் சொல்லி வேறு டைலாக் சொல்லுவான், டே என்னடா மாற்றிக்கிட்டே கேட்க தம்பின்மே, இல்லைண்ணே அப்பப்போ வந்துடும்னே அப்படின்னா. அந்த மாதிரி ரொம்ப உள்ள இருந்து சொன்ன மாதிரி இந்த காளி சொன்ன மாதிரி ரத்தம் சதயமாக இந்த ஸ்கிரிப்டோடையே இருந்தனால அது அவனுக்கு டப்னு ஐடியா தோணும். ரொம்ப அற்புதமான கலைஞன். கண்டிப்பாக வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு யதார்த்த ஃபிலிம் எடுக்கக்கூடிய இயக்குநர்களில் கண்டிப்பாக கமிஷன் படம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் நான். போரா தம்பி அந்த மாதிரிலாம் நல்ல படங்களுக்கு கூட ஒரு இயக்குனர் வருவாப்புல. இந்த படத்துக்கு இறங்கி வந்து டேட் கொடுத்து இவ்வளோ பிஸி ஷெட்யூலில் ஒரு இயக்குனரையும் ஒரு தயாரிப்பாளரையும் அறிமுகம் செய்த பாபுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பொதுவாக அந்த மேடைகளில் வந்து ஓரளவுக்கு பிரபலமானவங்க ஃபேஸ் தெரிஞ்சவங்களே உட்கார வச்சுருவோம் எப்பயுமே. அதுக்கு ரொம்ப அந்த மாதிரி இந்த தம்பி ஆட்டோ ரமேஷா எனக்கு தெரிஞ்ச ஒரு 25-30 மேலே வரா மேலே வா. இவெல்லாம் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இந்த நடிப்புக்காகவே ஆட்டோ ஓட்டிக்கிட்டே வாய்ப்பு தேடுவான். ஆட்டோ ஓட்டிக்கிட்டே அசிஸ்டன்ட் டைரக்டருக்கோ யாருக்கும் ஓட்டிக்கிட்டே அந்த மாதிரி ஒரு சரியான இடம் கிடைக்காம அழிஞ்சிட்டே இருக்கா. கண்டிப்பாக அடுத்து விரைவிலும் இவனும் ஒரு மெயின் கேரக்டராக பண்ணுவான். இந்த பற்றி ஒரு நல்ல கேரக்டர். அந்த பாப்பா வாங்கம்மா வாங்க, சுசி சொன்ன மாதிரி தெரில எனக்கு, வாங்க மேலே வாங்க. ஏன்னா இவங்க அடுத்து பிரபலமாகக்கூடிய இருக்கிறவங்க, கண்டிப்பாக இவங்களையும் இது பண்ணணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமான தம்பி திருமங்கலம் காலிஸ் எங்கே இருக்க, வா மேலே வா. தம்பி காளீஸ்வரன் இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக தான் தம்பி. என்னுடைய உதவியாளராக பண்ண ஒரு படத்தில் வா. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல சினிமாவாக இருக்கும். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எப்படின்னா நல்லா அந்த நம்ம பத்திரிகையாளருக்கே தெரியும், ரொம்ப லைவான படங்கள் யதார்த்தமான படங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் அவ்வளோ சப்போர்ட் இருக்குது. இந்த கண்டென்ட் வந்து இது வரைக்கும் நம்ம உண்மையிலேயே ஸ்க்ரீனில் பார்க்காத கண்டென்ட். ஏன்னா நம்மளுக்கு தெரியாத ஏரியா, அந்த மாதிரி ஒரு ஏரியா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இதில் பங்கு பெற்ற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியும் அன்பும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ. ஐயா பேர் சொல்லணும்னா அப்புறம் ஐயா ரொம்ப தப்பா. இம்மான் ஐயா ரொம்ப நீண்ட காலமான ஒரு நட்பு. எப்போ போங்க டக்கு நடத்துவார், எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவர் இசையை சொல்ல வேண்டாம். கண்டிப்பாக இந்த படத்துக்கு அவருடைய இசை மிகப்பெரிய பலமாக இருக்கும்னு நம்புகிறேன். நானும் பார்க்கல. வாழ்த்துக்கள்யா. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். மழைத்துளி எல்லாம் ஒன்றாக சேர்த்து அருவியாய் ஊற்றெடுக்கும் இவரின் பேச்சு, இவர் புன்னகையில் தொலைந்தே போகும் பெண்மை, சமூக வலைதளங்களில் எல்லாம் தினம் ஒரு திருவிழா காணும் மைனா நந்தினி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப டைம் எடுக்க வரும்ல. இது வரைக்கும் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஜாலியாக ஒரு கேரக்டர் பண்ண, எனக்கு வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் கொடுத்த ராஜ்மோகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா யூஸ்வலாக எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கும் பின்னாடி வந்துட்டு அவங்க நிறைய எமோஷ்னல் பண்ணுவாங்க, நிறைய போல்டான கேரக்டராக பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ஸ்க்ரீனில் வந்து இவங்களை நம்ம சிரித்து பார்த்துட்டோம், ஒரு காமெடியாக பார்த்துட்டோம், இவங்களுக்கு சீரியஸ்னாக கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய பேர் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நான் மறுபடியும் கேட்டேன் அவர்கிட்ட, சார் இந்த கேரக்டர் தானா, ஓகேவா, ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னா, நீங்கள் தான் மேடம் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவருடைய பயங்கரமான ஒரு ஹம்பிள் பர்சன், எல்லாட்டுமே வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக, யாருமே மூஞ்சி சுளிக்காமல் ரொம்ப அழகாக வேலை வாங்குவார். அசிஸ்டன்ட் டைரக்டர் ராஜாவும் சரி. ஸோ எவ்வளோ திட்டு வாங்கியிருக்காரு, திட்டு வாங்கினா கூட யார்ட்டுமே எதுவுமே இது பண்ணாமல் அப்படியே சிரிச்ச முகத்தோட ஸோ வந்து ஒர்க் வந்து
வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அர்ஜுனன் 10 அப்படின்னு வந்து நான் சின்ன வயசுல அடிக்கடி மலையில இடி இடிக்கும் போது டக்குன்னு வந்து கனெக்ட் பண்ணிப்போம். முக்கியமா 90s கிட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த ஞாபகம் வந்து இந்த ஞாபகம் வந்து இதுல வரும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப முக்கியமான படம், எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படம். அதுக்கு முன்னாடி நான் வந்து நன்றி சொல்கிறேன் தயாரிப்பாளர்களுக்கு வந்து நன்றி. ஏன்னா இந்த ராஜ்மோகன் அவருக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்து இந்த கதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் தயாரித்ததுக்காக உங்களுக்கு முதல்ல நன்றி. அதோடு சேர்த்து உங்களை வரவேற்கவும் செய்கிறோம் நாங்கள். அப்புறம் இமான் ஐயா, உண்மைதான், ஆனால் அது பாட்டா இல்லை அது என்னன்னு நீங்கள் ஒரு நாள் கேட்டு சொல்லுங்க. ஒரு ஆடிஷன் நிமிஷம் நினைச்சுன்னா சொல்லுங்க, வந்து பாடி காட்டுறேன். உங்கள் இசையில் பாடணும்னு ஆசையாக தான் இருக்குது. இப்போ ஐயா அதுக்குன்னு உடனே இல்லை அது வேணாம், அது அங்கே போய் இல்லை கண்டிப்பாக நான் பாடுவேன். ஐயா ஸ்டுடியோவில் போய் பாடி காட்டுவேன். ஐயா நான் உங்களோட தீவிரமான ரசிகர், உங்களுக்கு தெரியும். நம்ம படம் நம்ம நிறைய படம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி நான் இன்னொரு மேடையில்னு சொல்கிறேன். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் ஐயா நீங்கள், ரொம்ப நன்றி. நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரை பற்றியும் டீட்டெயிலாக பேசணும் எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் நான் வந்து ராஜ்மோகனை பற்றி பேச வேண்டிய இடத்துல இருக்கேன். ஏன்னா ராஜ்மோகன் வந்து எனக்கு லெனின் அண்ணன் கூட இருந்து தான் எனக்கு பழக்கம், அதுலேருந்து தான் எனக்கு தெரியும். அப்போ வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஷூட்டிங்கில் வந்து நான் வேடிக்கை பார்க்க போயிருந்தேன். வேடிக்கை பார்க்கணும், அதில் வேஷம் இல்லைன்ட்டார். அதனால சும்மா ஷூட்டிங் இல்லாதப்போ போய் அந்த உடுமஞ்சோலையில் போயிட்டு அந்த ஷூட்டிங் பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு இருந்துச்சு, உண்மையிலேயே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அங்கே வந்து அங்கே தான் இவரை நான் பார்க்குறேன், ராஜ்மோகனை. அது எனக்கு தெரிஞ்சு இப்போல்லாம் நிறைய மாறிட்டார். இப்போ எப்படி இருப்பாருன்னா, இந்த ஆள் படம் எடுத்தாங்கிட்ட போய் நடிச்சிடக்கூடாதான்ற மாதிரி இருக்கும். வேலை பார்க்குற வீரியம் அப்படி இருக்கும். பரபரப்பா எல்லாரையும் சாட்டை கொண்டு அடிச்சு விரட்டிக்கிட்டு இருப்பாப்புல, ஒரு மாதிரி பயங்கர ரகடா இருப்பாப்புல ஆளு. வேலை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நீ அவர் அவ்வளோ நான் சாதாரணமாக நின்னே பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக வேலை பார்த்துருப்பாரு. அப்போ நினைப்பேன் இவர் படம் எடுத்தா மட்டும் நம்ம போயிடக்கூடாது. ஆனால் படம் எடுக்கும்போது அப்படியே மென்மையாக மாறிட்டாரு. எனக்கு பயங்கரமான ஆச்சரியம் அந்த மாற்றத்தை நான் பார்த்தேன். ஏன்னா அது தெரியல, வேலை பார்க்கும்போது இருந்த கோவங்கள்லாம் இப்போ மாறி அது ஃபுல்லாக கற்பனையாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. எனக்கு இந்த கதையை வந்து முன்னாடியே நரேட் பண்ணிட்டார் இவர். இந்த ஒரு கதை மட்டும் இல்லை, இவர்கிட்ட வந்து ஒரு 4-5 வீரியமான கதையை நான் கேட்டேன். அதில் முக்கியமான கதை இது ஒன்று. இன்னும் அடுத்தடுத்து அது படமாக வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப முக்கியமான இயக்குனராக வந்து ராஜ்மோகன் வந்து வருவார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லா எப்படின்னா, ஒரு டாக்டர் வந்து ஒரு மருத்துவத்தை பற்றி ஒரு படம் எடுத்தால் எப்படி டீட்டெயிலாக எடுத்துருவாரோ, அதுக்கப்புறம் அந்த மருத்துவத்தை பற்றி இன்னொருத்தர் படமே எடுக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்துடும்ல, அந்த மாதிரி இந்த மோட்டார் சம்மந்தப்பட்ட படத்தை இனிமேல் யாருமே எடுக்க முடியாது, அந்தளவுக்கு டீட்டெயில் பண்ணி எடுத்துட்டாரு. அது ரொம்ப அதுதான் இதே இடத்துல தான் நினைக்கிறேன் ஒரு தடவை கேட்ட ஞாபகம் இருக்குது எனக்கு. முழுசாக அந்த வாக்கியம் ஞாபகம்லாம் ரொம்ப முக்கியமான வாக்கியம். பாலமேந்தர் சார் சொன்னது, வாழ்க்கை அனுபவத்திலிருந்து ரத்தமும் சதையுமாக பிரித்தெடுக்கப்பட்ட கதைகளிலிருந்து ஒரு நல்ல சினிமா உருவாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி அவரோட அனுபவத்துக்குள்ள இருந்து எடுத்து எழுதின கதைங்கிறதுனால இது கண்டிப்பாக நல்ல சினிமாவாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இதில் நடிச்சது. அப்புறம் வந்து நான் லெனின் அண்ணனை பற்றி கண்டிப்பாக பேசுகிறோம். இந்த படத்துக்கு அவர் நிறையா நடித்ததை தாண்டி நிறையா உழைச்சிருக்காரு. ஏன்னா இப்படி ஒரு டீமை செட் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக அந்த லெனின் அண்ணா இருந்திருக்காரு. அவர் இங்கே இல்லை, இப்போ அமெரிக்காவில் இருக்காரு. அப்போ இப்போ தான் எழுந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்து அவர் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா அவர் ஒரு அசாத்தியமான திறமைசாலி. அவர் வந்து வெறும் இயக்குனர் மட்டும் கிடையாது, நிறைய அவர் தனியாக அவர் ரொம்ப சீரியஸான ஒரு படிப்பாளி. அவர் ரொம்ப நிறைய அரசியல் பற்றி பேசுவார். அதை தாண்டி ஒரு ஹியூமர் சென்ஸும் அந்த நடிக்கிற திறமையும் அவர்கிட்ட வந்து அலாதியாக இருக்கும். நாங்கள் தனியாக இருக்கும்போது நிறைய தடவை தனியாக நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து இருக்கும்போது அவர் நடிக்க வாங்கன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் போகலாம். அப்போ வந்து இவர் கேட்கல, ஆனால் அதுக்கப்புறம் நடிக்க வந்தது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அவரோட சேர்ந்து நடித்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எல்லாருமே சொன்ன மாதிரி அவரை பார்த்தா நிச்சயமாக கோவம் வரும். வெளில வந்தோடனே அவரை சரியாக முகம் ஞாபகம் இல்லாதவங்க யாருன்னு கண்டிப்பாக ஒரு தடவை கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு லெனின் அண்ணன். மொத்தம் பாபு உள்ளிட்ட எல்லோரும் கூட நடித்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிரதீப், நான் வந்து நம்ம சக்ஸஸ் மீட்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பற்றி பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் மறுபடியும் பேச வேண்டியிருக்கனால ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். அன்பு என்னும் எழுதுகோளால் மட்டுமே வாழ்க்கை என்னும் பக்கங்களை அழகா
அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். இமான் சார் வந்து ஒரு சுந்தர் பிச்சை மிகப்பெரிய ஒரு இதில் பேசுவார்ல, ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பார்ல, ஒரு சத்தியம் நாதல்லாம் பேசுவாங்கள்ல ஒரு தொழிலதிபர்களுடைய மாநாட்டில், அவ்வளோ தெளிவாக அழகாக சார் பயங்கரமாக நல்லா பேசுகிறீங்க சார். ஏன்னா இந்த மாதிரியான வார்த்தைகள் அப்படியே போய் காதில் தேனா பாயிற மாதிரி பேசுகிறீங்க சார், அருமை சார். அடுத்தது இன்னொரு விஷயம், எவ்வளோ ஆடியோ ரிலீஸில் பாடல்கள் வெளியீட்டில் இசையமைப்பாளர் வருவார், ஆனால் எந்த இசையமைப்பு வெளியீட்டுலையும் சார் நாங்கள் பாடகர்களை பார்த்ததே இல்லை சார். சார் பயங்கரமான வேலை பார்த்துட்டீங்க சார். ஏன்னா உண்மையுமே அவங்களும் ரொம்ப முக்கியமானவங்க தானே, ரொம்ப பெரிய வேலை சார் இது. இந்த பிரசாத் வந்து இது புதுசாக பார்த்துருக்கேன், ரொம்ப அருமை சார், சூப்பர். அப்புறம் இந்த அர்ஜுனன் பேர் 10 இதில் வந்து பாபு யோகி பாபு நினச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. 2009 மணிமகால்னு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கு, அதில் யோகியில் வந்த ஒரு சிறப்பான ஒரு இதுவரே மணிமகால், அது பேர் மணி இருக்கிற மகால் தானே, அதில் வந்தவர் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2009 இன்னைக்கு 2026 300வது படத்தை தொட்டிருக்காருன்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா எந்த பின்புலமும் இல்லாமல் அடுத்தடுத்த தலைமுறை அந்த தொழிலுக்கு வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எந்த பின்புலமும் இல்லாமல் ஏதோ ஒரு திருவண்ணாமலையில் ஒரு இடத்துல பிறந்து என்ன பந்தல் பாது வாழைப்பந்தல் ஏரியா, வாழைப்பந்தல் வட்டம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மேல் நகரம் மேலா அப்படின்ற ஒரு கிராமத்திலேருந்து வந்து தனி மனிதனாக போராடி, இந்த ரஜினி இந்த விஜயகாந்த்லாம் சொல்கிற மாதிரி தான், சினிமாவுக்கான எந்த இதுவும் யாருக்கும் இவங்களுக்கெல்லாம் இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு நிலையில் தனக்கென்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை, என்னன்னா ஒரு மனிதனுடைய கையெழுத்து ஆட்டோகிராஃபா மாறிடணும், அவன் வெற்றியாளன். ஒரு மனிதனுடைய போட்டோ வீட்டில் மாட்டப்படணும். இப்போ யோகி பாபுனா வாங்க எனக்கு செல்ஃபி எடுக்கணும் வீட்டில் மாட்டுறான்ல, ஒருத்தனுடைய பட்டம் வீட்டில் மாட்டப்படணும். ஏன்னா ஒருத்தனுடைய சொல் தெரியாத மனிதனும் கேட்கப்படணும். யார் அவர் பேசுறாரு நல்லா இருக்குப்பா அப்படின்னு நம்ம யாருன்னே தெரியாதவன் கேட்கணும். இப்படிலாம் போயிட்டா அவன் மாபெரும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் வெற்றியாளன். அப்படி பாபு இந்த நிலையை அடைகிறதுக்கு அவருடைய இறைவனுடைய துணையும் இருந்திருக்கு நிச்சயமா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்பியார் சாமிகளுக்கு பிறகு சினிமாவில் மிகப்பெரிய ஒரு பக்தனா நான் பார்க்கறது பாபா தான். அவர் கேரளாவில் போனா ஒரு கோயில் மாதிரி வச்சிருப்பாரு. ஏன்னா கடவுள் இருக்கு இல்லைன்றது விடுங்க, ஆனா நம்புனா அது இருக்கும். அப்படி நம்பி நான் இருக்கிறேன்றதால உனக்கு நல்லது பண்றேன்டா அப்படின்னு அந்த கடவுள் நல்லது பண்றதா தான் நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் பாபு, இன்னும் பல உயரங்களை நீங்க தொடணும். இன்னும் சொல்ல போனா பல 1000 படங்களை பண்ணி கின்னஸ்ல இடம் பெறணும். இன்னும் பல பேருக்கு நன்மை செய்து உங்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாராலும் புகழப்படணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து வந்து நம்ம ராஜ்மோகன், நம்ம லெனின் கிட்டையும் நம்ம சுசீந்திரன் கிட்டையும் வேலை செய்ய. ஏன்னா சுசீந்திரன் வந்து பாருங்க எவ்வளோ அழகாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா இவனை சேர்த்துக்கலன்னா நம்ம இன்னும் டார்ச்சர் ஆயிடுவோன்ற அளவுக்கு ஒரு உதவி வைக்கினர். அதோடு இல்லாமல் இவன் இந்த ராஜ்மோகன் வந்து வேற இடத்துக்கு போன பிறகு அவனை கூப்பிட்டு, அதுதான் ஒரு 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 கரிஷ்மான்றது. எங்கேயோ போனவன இவங்கிட்ட ஒரு விஷயம் இருக்கிறான்னு கூப்பிட்டு யோகி பாபு நீ கதை பண்ணுடான்னு சொல்லி அதை ஒரு சிறந்த படமா மாத்தினது இருக்குல்ல. வாழ்த்துக்கள் ராஜ்மோகன். ஏன்னா சினிமா வந்து ஒருத்தவங்க சொல்லும், நம்ம சினிமா விட்டு போனாலும் நீ உண்மையா அதுக்கு உழைச்சின்னா சினிமா உன்னை இழுத்துக்கும். சினிமா மட்டும் இல்லை, எந்த தொழிலுமே. அதுக்கு நீங்க ஒரு உதாரணமா இருக்கீங்க. இன்னும் பல படங்களை சுசீந்திரன் சொன்ன மாதிரி பல படங்கள் நீங்க செய்து மிகப்பெரிய வெற்றியாளனாக வர என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு திருட்டை பத்தி சொல்லுது. திருட்டு என்பது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்ப கார்த்திக் நாயர் சொன்ன மாதிரி எல்லாருமே இங்க திருடர்கள் தான். என்ன எல்லாருமே வந்து ஏன்னா திருடான ஒண்ணு பைத்தியமா இருக்கணும், இல்லைன்னா புறக்காதவனா இருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா கோயிலுக்கே பெரிய பூட்டு தான் நம்ம போடுறோம். கோயில் தான் சாமி, அவருக்கெல்லாம் நம்மளை காப்பாற்றுவாரு, அவருக்கே பெரிய பூட்டு போட வேண்டியிருக்கீங்க. ஏன்னா அப்ப ராமர் கோயில்ல நேற்று ஒரு பெரிய திருட்டு நடந்து போச்சு. அப்ப எல்லாம் கோயிலே திருட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப திருட்டு என்பது ஒரு இல்லாதவன் செஞ்சிருவான், இருக்கிறவனும் செய்யறான்.
அது இல்லாதவன் சார் திருடுறான்னு கிடையாது. திருட்டு என்பது இருக்கிறவனும் திருடுறான். அப்ப அது வந்து ஒரு பொதுவான இதுதான். ஏச காட்டி கொடுத்துட்டாங்க 30 காசுக்கு ஏச காட்டி கொடுத்த யூதாஸ் அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டான். அப்புறம் ஃபீல் பண்ணிட்டு அதே தேவாலயத்தில் போய் நான் தப்பு பண்ணிட்டேங்க, காசை திருப்பி கொடுத்துருங்கன்றான். ஐயா போற அவனே காவடிச்சாச்சு இன்னுமேடான பிறகு அவனும் தற்கொலை பண்ணிக்கிறான். அப்ப இங்க வந்து கடவுளை காட்டி கொடுக்கிற சமூகம் இங்க உண்டு. ஏன்னா யாரும் ஏவாதான் முதல் மனிதர்கள்ன்றான். முதல் கொலை அவங்க குடும்பத்தில் நடக்குது. ஆதாவனுடைய முதல் பையனான காயின் அவனுடைய சகோதரனை கொள்றான், ஆபேலை கொள்றான். அதான் முதல் கொலை. அப்ப இது எல்லா இடத்துலையும் நடக்கிறதா. அப்ப இதுல ஏதோ ஒரு மர்மமும் உண்மையும் இருக்கு. திருட்டு கொலை இதெல்லாம். அப்படியாக இந்த படம் வந்து ஒரு மோட்டார் திருட்டை பத்தி சொல்லுது. எல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க. மோட்டார் என்பது 1886 பென்ஸ்ன்றவன் கண்டுபிடிக்கிறான், ஜெர்மனிக்காரன். அக்கார்டிங் பென்ஸ், அவன் தான் முதல் காரை கண்டுபிடிச்சவன். அந்த கார்ல இருந்து தான் இன்னைக்கு நம்மளுடைய பயணங்கள் எல்லாமே பெருசாகிட்டு இருக்கு. முன்னெல்லாம் நாங்கள் கார் வாங்கும்போது என்னன்னா நோ ஹேண்ட் சிக்னல்னு ஒன்று பின்னால் எழுதியிருப்பானோ. அது ஏசி கார். அது ஏசி காருக்கு ஹேண்ட் சிக்னல் பண்ண மாட்டாங்க. காரை கேட்டாலும் ஏசி காரா நான் ஏசியான தான் கேட்பாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம வந்துருச்சு. முன்னாடி உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் அப்படி இருந்தது மீறி இப்ப ஒரு போனும் காரும் ரொம்ப அவசியமா இருக்கு இல்லையா? அப்ப கார் என்பது இன்றைக்கு நம்மளுக்கு தேவையானதாச்சு. சின்ன வீடாயிடுச்சு. அது ஒரு சின்ன வீடுனா நீங்க சின்ன வீடு நினைச்சுக்காதீங்க, எல்லாத்தையும் வச்சுக்கலாம். அப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. அதை பற்றியான ஒரு சிறந்த படம். இந்த கதையை ரொம்ப சுவாரஸ்யமா வந்து ராஜ்மோகன் பண்ணியிருக்காரு. அப்புறம் ப்ரொடியூசரை பத்தி சொன்னாங்க, சுசீந்திரன் சொன்னாரு. எப்போதுமே ஒரு முதல் படத்தை முடிவு பண்றதுக்காங்களே, ஒரு பாரதி ராஜாவா இருக்கட்டும், ஒரு பாலச்சந்திரா இருக்கட்டும், மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் யாரோ ஒரு பணம் உள்ளவர் தான் அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கு இல்லையா? பணம் இல்லாம நீங்க கதையை வச்சுட்டு என்ன பண்றீங்க? அப்ப அப்படி ஒரு சிறந்த இயக்குனரை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அடுத்த இமான் சார் வந்து ரொம்ப அழகா நம்ம ராஜ்மோகன் சொன்னாரு. மகேந்திரன் வந்து ஃபிலிம் பைன்னு போட்டுக்கவே மாட்டார். மகேந்திரன் சார், ஏன் சார் நீங்க ஃபிலிம் பைன்னு போட்டுக்கல? மகேந்திரன் அவரு சொன்னாரு, என்னுடைய படங்களை நான் வசனம் எழுதி பேச வைத்ததை விட இளையராஜா இசையால் பேச வைத்தார். இசையால் தான் என்னுடைய படங்கள் நிறைய பேசப்பட்டது. என்னுடைய மௌனமான ஷாட்டுகள் எல்லாம் இளையராஜா இசை பேசியது. அவரு இவ்வளவு பேசியிருக்காரு படத்துல. அப்புறம் என் பிலிம் பை மகேந்திரன் நான் எப்படி போட்டுக்க முடியும்னாரு. ஒரு இசையினுடைய வலிமை அது. அப்படி ஒரு இசையமைப்பாளர் உங்களை இவ்வளவு அழகா பாராட்டி இருக்கிறது என்பது, ஏன்னா அவர் தான் இசை இல்லாம படம் பார்க்கிறார், நம்ம இசையோட பார்க்கிறோம். அதனால சில போரான இடம் கூட அவர் இன்ட்ரெஸ்ட் பண்ணிடுவார். ஆனால் அவரே உங்க படத்தை மிகச்சிறந்த முறையில பாராட்டி இருக்காருன்னா நிச்சயம் இது மிகச்சிறந்த படமா இருக்கு, நல்ல படமா இருக்கு. அதோட காளி வெங்கட் மாபெரும் கலைஞன். காளி வெங்கட்லாம் பாடி சார் அடுத்த படத்துல பாடு ஒண்ணு கொடுங்க சார், பாட சொல்லுங்க சார், பிரம்மாண்டம் பாருங்க சார், அருமையான பாருங்க. அடுத்தது வந்து நம்ம லெனின் பாரதி முந்தானாலே எனக்கு ஒரு கதை அனுப்பிச்சாரு. இந்த படத்துல பார்த்தேன் சிவானனா சூப்பரா நடிச்சிருக்காருன்னு ஒரு டைரக்டர் அனுப்பிச்சாரு எனக்கு கதை சொல்லி. ரொம்ப நம்ம லெனின் பாரதி வாழ்த்துக்கள். அடுத்தது நம்ம யாராவது விட்டுட்டேனாப்பா, நம்ம ஓம் பிரகாஷ். தம்பி ஓம் பிரகாஷ் கேமராமேன் அப்பப்போ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு, அப்ப அவன் யாருப்பா ஓம் பிரகாஷ்ன்னு? அதுக்கு முன்னே ஏபின்னு ஏதோ ஒன்று சேர்த்து விட்டுக்க. அடுத்தது மேடம் நம்ம அருள்தாஸ் அண்ணன், மதன், எல்லாமே மாபெரும் கலைஞர்கள். அடுத்தது பாருங்க கேமராமேன் பிரதீப். தம்பி தானு சார் மட்டும் ஒன்னு பார்த்தாருன்னா சார் பார்த்தா ஐயா, அதாவது பார்த்தா ஒரு உரி மாதிரி இருக்காயா, உடம்பெல்லாம் மூளை இருக்குன்னுவார். அப்படி சின்ன பிள்ளையா இருந்தாலும் அறிவான பையன். எனக்கு வந்து ரைட்டர்ல நான் நடிக்கும் போது எனக்கு கேமரா பண்ணாப்புல. அதே போல இன்னைக்கும் அதே ஆர்வத்தோட ராஜமோகனுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருந்து இந்த நல்ல படத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. மற்ற எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. தம்பி இந்த கொடி 15 வருஷமா எங்க கிட்ட இருக்கு. நாங்க எல்லாம் தோரணம் கட்டுவோம். எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் தோரணம் கட்டுவோம். அந்த கொடி அதே மாதிரி தனுஷ் ராஜிக்கு யாராவது கல்யாணம் ஆச்சுன்னா அந்த கொடியை தான் தோரணம் கட்டுவானுவேன். அடுத்தது வந்து காது குத்து எல்லாத்துக்கும் அது போவோம். இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த பசங்க கொஞ்சம் பேரு
அதை காரில் மாற்றுற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து வருஷம் வருஷம் மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், அமைப்பாளர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு புதுப்பிப்போம். என்ன, ஒருத்தன் திடீர்னு துபாய்க்கு வேலைக்கு போயிடுவான் செயலாளராக இருந்தவன், அதுக்கு பதிலாக இன்னொரு போஸ்டிங் போடணும். அப்படி இல்லைன்னா இருக்கிறவங்களுக்கே திரும்பி புதுப்பிச்சு தருவோம். அடுத்தது புதிய மன்றங்கள் திறந்துருப்பாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி வருஷம் வருஷம் ஒரு விழா நடத்துவோம். அதை இந்த தடவை நடத்தணும். அதில் சில பசங்க காரில் மாற்றுற மாதிரி அந்த கொடியை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அதை 4 பேருக்கு மாட்டி விட்டோம். அதை வந்து சில நண்பர்கள் வந்து புதிய கொடி அறிமுகன்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. அந்த கொடி எங்கள்கிட்ட இருக்கிற கொடி தான் அது. நன்றி, வணக்கம். என்னன்னு சொல்ல புரியல. ஆமா, இல்ல ஆனா சூரியனே ஒரு ஸ்டார் தான். ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஸ்டார் ஆகணும். ஒவ்வொரு மனிதனும் வெளிச்சத்தில் இருக்கணும். வெளிச்சம் ஆகணும்ன்ற ஒரு அடையாளம் தானே அது, இல்ல? அதனால அமெரிக்கா கொடியிலையும் தான் ஸ்டார் இருக்கு. என்ன, எல்லாரும் ஒரு அந்த ஸ்டார் என்பது என்னன்னா வெளிச்சம். அது ஒரு 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 எல்லாரும் வெற்றிக்கான ஒரு வழின்றத நம்ம சொல்றது தானே. மற்ற அதுல வந்து வேற ஒன்றும் அண்ணா, எது எப்போது நடக்குமோ அது நடக்குமே. எல்லாருக்கும் டைட்டில் கிடைச்சிருச்சா? நன்றி. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறேன் இருபது ஆண்டுகளா ஒட்டி உறவாடி இருக்கிற அத்தனை உறவையுமே இங்கே பார்க்குறேன். எல்லாரோடையுமே பெரும்பாலும் வேலை செஞ்சுருக்கோம். வேலைன்னு இல்லை, இருந்திருக்கோம். முதல்ல நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த பாடல்களில் பாடியவங்களுக்கு. அவ்வளோ உயிரோட்டமாக ஒவ்வொரு பாட்டையுமே பாடியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த மேடையை பயன்படுத்திக்கிட்டு என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதற்கு பெரும் காரணமாக இருக்கக்கூடிய இமான் சாருக்கு அடுத்த நன்றியும். புது புது குரல்களை தேடி தேடி அந்த குரல்களை வந்து பதிவச்சுட்டே இருக்காரு இமான் சார். இவங்க 2 பேருக்கும் முதல் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிறகு வரவேற்கிறது தங்கபாண்டி சாரையும் மேமையும். வாங்க, சரியான படத்தில் தான் தொடங்கியிருக்கு உங்கள் பயணம். கலை எதுக்காகன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஆர்ட் ஃபார் பீப்புள் சேக்கா, ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக்கா. அஃப்கோர்ஸ் ஆர்ட் ஃபார் பீப்புள் சேக் தான். இந்த திரைப்படம் கலை மக்களுக்கான கலை அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு படம். கதை அதுக்காக தான் நம்ம கலையை கொண்டு வந்தது அதுக்காக தான்.
ஒரு மாதிரி ப்ளஷரை நோக்கி போகிறதுக்காக இல்லை. நம்மளுடைய சமூகம் அன்றாடம் அந்த ப்ளஷருக்குள்ளே தான் இருக்குது. நம்ம ரொம்ப ஈஸியாக நம்மளை மயக்கமடைய வச்சிட முடியும். நம்ம அப்படி தான் இருக்கோம். அதுக்கு தனியாக கலைன்னு ஒன்று தேவையில்லை. நம்ம சமூக நிறுவனங்கள் நிறையா நம்மை மயக்கத்துக்குள்ளேயே வைப்பதற்கு திட்டமிட்டு கொண்டே இருக்கு. அதுக்கு எதிரான ஒன்றா தான் கலை அப்போது தொடங்கப்பட்டது. அந்த ஒரு நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த அர்ஜுனன் பேர் 10. அது ராஜு நம்ம தோழர் அண்ணன் வரும்போது பேசுவார் நிறையா. இந்த படத்துக்குள்ள இருக்கிற பாடலுமே அதே மாதிரி மனித உணர்வுகளை, எளிய மனிதர்களுடைய எளிய உணர்வுகளை கொஞ்சம் கூட பூச்சு இல்லாமல் முலாம் இல்லாமல் அந்த போக்கிலேயே அந்த மொழியிலேயே எழுதணுங்கிறதுக்காக தான் அப்படி எழுதுனது. நீங்கள் கேட்டிருப்பீங்களா, 2 பாட்டு, இன்னும் ஒரு 2 பாட்டு இருக்கு. ஒரு எளிய மனிதன் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறான், யாரால் ஏமாற்றப்படுகிறான் அப்படிங்கிறது இந்த திரைப்படம் ரொம்ப தெளிவாக காமிக்கும். அது பாடல்களுமே அதை தான் பிரதிபலிக்குது. நம்ம பொதுவாக அரசு நம்மளை ஏமாத்துது, அரசாங்கம் நம்மளை ஏமாத்துது, அவங்க ஏமாத்துறாங்க இவ ஏமாத்துறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? இல்லை, நம்ம ஒருத்தரை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இந்த திரைப்படம் ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கு. நம்ம எப்பயுமே அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம எஸ்கேபிஸ்டுக்குள்ளே போயிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு சந்தர்ப்பம், ஏதாவது ஒரு வாய்ப்பு அமைந்தால் நம்ம எல்லாருமே ரொம்ப நேசிக்கிறவங்களை ஏமாத்திடுறோம் இல்லையா? அதை இந்த திரைப்படம் எப்படி இனிக்க ஒரு மனிதனை நம்ம ஏமாத்துறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்றதுக்கு ஒரு படம். நம்ம அத்தனை பேருமே இந்த படத்தை பார்க்கணும். இந்த அளவில் இதோட நான் நிறுத்திக்கிறேன். வந்திருந்த அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றி. காளி வெங்கடண்ணா, லவ் யூண்ணா. மற்ற அத்தனை பேருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. லெனின் பாரதினா நடிச்சுக்கிறது அம்மா சொன்ன மாதிரி ஒரு அப்பட்டமான மனிதர் அவர். இந்த படத்தில் அவருடைய இயல்புக்கு மாறான ஒரு கதாபாத்திரம் இது. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பணியாற்றிய அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தயாரிப்பாளர்களுக்கு வாங்க, இதே மாதிரியான திரைப்படங்கள் நீங்கள் செய்யணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஒரு சின்ன அளவில் லாபம் பார்த்த உடனே சில பேர் உங்களை இந்த மாதிரி படங்கள் எடுங்க லாபம் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. அது எதுவுமே நம்ப வேண்டாம். நல்ல படங்களுக்கு இங்கே மார்க்கெட் உண்டு, மக்கள் இருக்காங்க பார்க்கறதுக்கு. மக்களுக்கான படமே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எடுங்க, அதில் லாபம் இருக்கு. உடச்ச ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான படங்கள் எடுத்தால் மட்டும்தான் மக்கள் பார்ப்பாங்க, அதுதான் லாபம் பார்க்கும். அப்படிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அப்படி நான் பார்க்கல யாருமே. அப்படி உங்களை ஏமாத்தினாங்க நம்பாதீங்க. ஒரு சினிமாவில் இருக்கிற ஒரு கலைஞனா, சினிமா நேசிக்கிற கலைஞனா நான் கேட்டுக்கிறேன். ஆமாம், அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். ராஜு, சரி. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இமான் இசை என்பது வெறும் கருவிகளின் சப்தம் மட்டுமல்ல, மக்கள் செவிக்குள் சென்று மருந்தாகி மனதிற்குள் நிற்கும் ஆன்மாவில் கலந்த ஒரு ராகம், ஒரு தாளம். வார்த்தையில்லா மௌனத்திற்கும் காதல் பேசும் கண்களுக்கும் இதய சிரிப்பில் மனம் சிறகடிக்கும். இமான், கமான், வாங்க பேசலாம். எல்லா துதிக்கிற மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. கவிதாக்கா தான் இப்படி மாஸ் பண்றீங்க. தேவ் சினிமாஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தங்கபாண்டியன் சார் உங்களுக்கும், கிருத்திகா மேம்க்கும். கார்த்திக் நேதா சொன்னது போல் ரொம்ப சரியான படத்துல தான் நீங்க லான்ச் ஆயிருக்கீங்க. ஒவ்வொரு படத்தோடைய வெற்றி தோல்வி அது வெவ்வேறு காரணங்கள் இருக்கு. அது பிற காரணங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் காலம், சூழல் அதெல்லாம் சேர்ந்து தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது. பட் ஒரு நல்ல படம் நம்ம எடுக்கிறது ஒரு நல்ல கதையை தேர்வு செய்து நல்ல படத்தை பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் அது மனிதர்களுடைய மூளை அது வேலை செய்து அதுதான் தேர்வு செய்யுது. உங்களுடைய மூளைகள் கரெக்டாக வேலை செஞ்சிருக்கு சார். கரெக்டான திரைப்படத்தை தேர்வு செய்து அதை ஒரு படமாக ஆக்கியிருக்கீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். மறுபடியும் நேத்தா சொன்னது போல் அடுத்தடுத்த திரைப்படங்களும் பொழுதுபோக்கு அம்சங்களும் உள்பட்டு அதே போல் நம்மளுடைய சமூகத்துக்கு தேவையான திரைப்படங்களாகவும் நீங்கள் கொடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சார். அண்ட் ராஜ்மோகன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு படம் ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் கிடச்சிருக்கு. அண்ட் ஒரு நினச்சபடி அது திரை வடிவமாக மாற்றுறதுக்கு உண்டான
விஷயத்திலையும் வெற்றி பெற்றிருக்காரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அந்த சம்மந்தப்பட்ட இயக்குனருக்கே இருக்கும். நான் வேற ஒன்று எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் அமையலை அப்படின்ற ஒரு வருத்தங்கள் வந்து நிறைய அறிமுக இயக்குநர்களுக்கு வந்து அது இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 85-90% மேலே நம்ம நினைச்சது பேப்பரில் எழுதுனது அது கரெக்டாக டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு ஸ்க்ரீனில் அப்படின்ற ஒரு திருப்தி வந்து அது ஒரு சில இயக்குநர்கள் தான் அது வந்து கிடைக்கும். அப்படி ரொம்ப திருப்தியான இயக்குனராக ராஜ்மோகன் இருக்காரு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ரொம்ப நேர்த்தியான ஒரு இயக்கம். வசனங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. லெனின் அவர்களுடைய நடிப்பு, அது நடிப்பு இல்லை, அது ஃபர்ஸ்ட்லாம் பார்த்துட்டு எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன் முதல்ல பார்த்துட்டு. ஏன்னா அவர் லெனின் பாரதி சாரை வந்து நான் தெரியல, வேற தோட்டத்தில் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் இருக்க தோட்டத்தில் பார்க்கும்போது எனக்கு சார் தானே எனக்கு அடையாளமே தெரியல. யாருங்க பிடிச்சிங்க, எங்க பிடிச்சிங்க இந்த ஆளை அப்படின்னு வந்து நான் கேட்டேன். அவ்வளோ ஆத்திரம் வந்தது. இன்னும் எப்படி ஒரு எளிய மனிதனை எப்படி ஒருத்தர் வந்து எப்படிலாம் ஏமாற்ற முடியும் அப்படின்றத வந்து அது ரொம்ப நேரடியாக கடத்துது. அந்த ஒரு ஆத்திரத்தை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து அதை பார்க்கும்போது அந்த நிச்சயமா அந்த ஒரு ஃபீலிங், நான் சொல்கிறேன், இந்த ஃபீலிங் வந்து நிச்சயமா அவங்க பார்வையாளனுக்கு வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப சரியான படம். அண்ட் அதை தாண்டி யோகி பாபு சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதுக்குன்னா, இந்த படத்துல ஆக்சுவலா ராஜ்மோகன் சார் தான் யோகி பாபு சார். அவர் தான் இந்த விக்டிமே. இந்த ஸ்கேமால வந்து ஏமாந்தவர் வந்து ராஜ்மோகன் சார் தான். ஸோ தன்னுடைய பாதித்த விஷயங்களை ரொம்ப அழகா அது வந்து ஒரு திரைக்கதையா ஆக்கி அது வந்து யோகி பாபு சார் மாதிரி ரொம்ப நேர்த்தியா அதை ஸ்கிரீன்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அதை தாண்டி அவருக்கு 1000 வேலை இருக்கு. சாப்பிட்றதுக்கே வந்து நேரம் இல்லாத ஒரு சூழல், தொடர்ச்சியாக படப்பிடிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தும் வேற படப்பிடிப்பில் இருந்தாலும் ராஜ்மோகன் சாருக்கு வந்து கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டு இவர் சம்மந்தம் இல்லாமல் வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நீ அந்த கதை வச்சிருக்கல, அந்த கதையை நம்ம பண்ணலாம் வான்னு சொல்லிட்டு வேற ஒரு வேலையில் இருந்தவரை கூப்பிட்டு வந்து இங்க ஒரு திரைப்பட இயக்குனரா மாற்றிய ஒரு பெருமை வந்து யோகி பாபு சாருக்கு. இல்லாட்டி அவரு வேற ஒரு பாதிப்புல அப்படியே இருந்திருப்பாரு. அவரு அதை வந்து இப்படி ஒரு இயக்குனரா மாற்றி அதை பெரிய சப்போர்ட் சார். ஏன்னா வந்து இன்னைக்கு நீங்க சும்மா ஒரு 10,000 ரூபா நம்ம சொந்தக்காரங்களுக்கு கேட்டாலே டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஊக்கம் கொடுக்கறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். அப்படி செய்த உங்களுக்கு இதை போன்று நிறைய பல இயக்குநர்களுக்கு நீங்க வந்து அதுக்குண்டான பாதையை நீங்க அமைச்சு கொடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சார். அதுக்குண்டான மனசு உங்ககிட்ட இருக்கு, அதை கண்டு வியக்கிறேன் சார். அண்ட் சுசி சாருக்கு நன்றி. வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அருள் சார் வந்து பயங்கர கடுப்பா இருந்தது படம் பார்க்கும்போது, என்ன இப்படி ஒரு மனுஷனா அப்படின்ட்டு. அது ரொம்ப யதார்த்தமா அந்த கதாபாத்திரமாவே வாழக்கூடிய அந்த ஒரு மெஜிஷியன் சொல்லுவாங்களா, அது வந்து அருள் சாருக்கு அது ரொம்ப இயல்பா வருது. காளி சாருக்கு சொல்லவே தேவையில்லை, பயங்கர டீப் லவ் சார் உங்க மேல. அது வந்து நீங்க என்ன படம் எந்த கதாபாத்திரம் நடிச்சாலுமே வந்து அவ்வளோ லவ் இருக்கு. அண்ட் மதன் சார் அதை வந்து அதான் நீங்க பார்க்கும்போது சொல்லிட்டு இருந்தேன். எல்லாருமே அந்த கதாபாத்திரத்தை நல்லா உணர்ந்து தான் வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனைக்கு எப்படி சக மனிதன்கிட்ட பேசுவாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. அந்த உரையாடல் எல்லாமே அப்படிதான் இருந்தது. அண்ட் கார்த்திக் நேதா அவர்களுக்கு உங்களுடைய தமிழுக்கு அடிமை சார் நான். அண்ட் வந்து உங்களுடைய பாடல்கள்ல உயிர்ப்பு இருக்கு, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு திரைப்பாடல்கள்ல வந்து அதோடைய சதவீதம் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய சூழல்ல நம்ம பாடல்கள்ல வந்து ஒரு உயிர்ப்போட நம்மளுக்கு தமிழ், அழகான தமிழ் வந்து அது ரொம்ப அலாதையா இருக்கு, அதை பார்க்க வந்து ரொம்ப அலாதையா இருக்கு. அண்ட் உங்களுடைய சொல்லாடலுக்கும் நான் ஒரு ரசிகன். அண்ட் உங்களுடைய எண்ணங்களின் அணிவகுப்பு அது அழகா கொண்டு வந்து ஒரு பாடல் வரிகளுக்குள்ள அது கோர்த்து அதை பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் அதை நான் ரசிப்பேன். நீ வாட்ஸ்அப்ல அனுப்பும் போதெல்லாம் முதல்ல ரசிக்கிறது தான் வேலையா இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது தேவைப்பட்டனா தான் 1-2 விஷயம் சொல்லுவேன். மற்றபடி ரொம்ப ஃபர்ஸ்ட் ஒரு ரசிகனா தான் அவங்களுடைய பாடல்களை அணுகிறேன் சார். இந்த திரைப்படத்தில் நீங்க எல்லா பாடல்களும் எழுதுனது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி.
அண்ட் இந்த திரைப்படத்தில் 4 பாடல்கள், அந்த 4 பாடல்களில் ஒரு பாட்டு அந்த ஆராத்தி கண்ணுக்குள்ள பாட்டு நான் என்னுடைய குரலில் ஒரு சின்ன கேப்புக்கு பிறகு ஒரு மெல்லிசை பாடல் பாடியிருக்கேன். அண்ட் மால்வி சுந்தரேசன், ப்ளீஸ் டு கம் ஆன் ஸ்டேஜ். ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் யூ டு த மால்வி சுந்தரேசன் தான் வந்து அந்த சாமி தந்த வரம் என்ற பாடலை வந்து அவங்க குரலில் பாடியிருக்காங்க. ரொம்ப இனிமையான ஒரு குரல். அவங்களுடைய குரல் நான் வந்து இன்ஸ்டாவில் தான் அவங்களுடைய கவர் வெர்ஷன் சாங்ஸ் வந்து கேட்டிருந்தேன். அந்த குரல் ரொம்ப பிடித்திருந்தது. அப்புறம் தான் தேடி பார்க்கும்போது அவங்க நிறைய திரைப்பாடல்களுக்கு முன்னாடியும் பாடியிருக்காங்க. ஸோ இந்த பாடல் அவங்களுடைய லிஸ்ட்டில் இன்னும் ஒரு முக்கியமான இடத்த இந்த பாடல் வந்து சேரும், அவங்களோட வாழ்க்கையை மாற்றுகிற அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாடலாக இது அமையும் நான் எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த 2 பாடல் தவிர்த்து வேற இன்னும் 2 ஒரு மோட்டிவேஷன் சாங் இருக்குது. பொறு மனமே பொறு அப்படின்ற ஒரு பாடல், அதில் அறிமுகமாக இருக்கிற சிங்கர் ஹிருதய். ப்ளீஸ் ஸ்டேஜ். சூப்பர் சிங்கர் ஃப்ரெட்டர்னிட்டிலேருந்து நிறைய சிங்கர்ஸ் நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ஆச்சு ஒவ்வொரு இத்தனை வருடங்களில் ஈஸியாக ஒரு 145 சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்கேன். அதில் சூப்பர் சிங்கர் ஃப்ரெட்டர்னிட்டி நேரங்கள்லாம் வந்துட்டு நிறைய விஷயம் கம்யூனிகேட் பண்ண மறந்துடுவேன் இந்த இருக்கிற டென்ஷனில். ஸோ எனக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன்றதை யோசிச்சு கரெக்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் சோபிகா ராமசாமி டெக்னிக்கலாக வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் சபரி, அப்புறம் கேஷோ. ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் மிக முக்கியமாக ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் மேமன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய டைம் வந்து போனதுக்கப்புறம் சில தேவைகள் இருந்தது. ஆக்சுவலாக அந்த நேரத்தில் சொன்னால் இருக்கிறத வச்சு பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லிடுவாங்க. பட் ஆனால் வந்து நான் கேட்ட அடுத்த நிமிஷம் வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்யூப்மெண்ட் சப்போர்ட்டாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த படத்தை அண்ணன் யோசிச்ச மாதிரி நான் எடுக்கிறதுக்கு வந்து நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஆக்சுவலாக டீம், ப்ரொடக்ஷன் டீம். ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார். இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம் அமையும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புறேன் சார். ஆக்சுவலாக அடுத்து வந்து ராஜண்ணன். இந்த படம் வந்து ஆக்சுவலாக லெனின் மூலமாக தான் நான் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்தேன். இந்த படம் வந்து எனக்கு ஒரு அண்ணனை தந்துருக்குன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக ராஜண்ணோட சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணும்போது என்னன்னா வந்து நிறைய டைம் எனக்கு சந்தேகம் என்ன சந்தேகம்னா வந்து கேட்டேன் அவர்கிட்ட, உண்மையிலே சொல்லுங்க இது வந்து முதல் படம் தானே அது கேட்டேன், பொய் சொல்றீங்களான்னு கேட்டேன். இல்லை முதல் படம் தான் அப்படின்னாரு. ஏன் அப்படி கேட்டேன்னா வந்து ரொம்ப வந்து மெச்சூர்டா நிறைய படம் பண்ண டேரக்டர் மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ற ஒரு எந்த ஒரு படப்படப்பு இல்லாம நிறைய காம்பவுண்ட் கம்போஸ்டா நிறைய விஷயம் எனக்கு கம்யூனிகேட் பண்ணாரு. அந்த ஒரு சாங் பாத்தீங்களா, அந்த சாங்ல வந்து அந்த லைட் ஆன் பண்றதுக்கு வந்து அவ்வளவு மெனக்கட்டார். ஆக்சுவலா எனக்கு சில டைம்ல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வந்து இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறேன் நான் குழம்பிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் இல்லை எனக்கு வந்து இதுக்கப்புறம் ஹை பீம் வரணும், அதுக்கப்புறம் லோ பீம் வரணும், அதுக்கப்புறம் தான் அவர் ஆன் பண்ணணும் அப்படின்னு ஒன்னொன்னா சொல்றாரு. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய விஷயம் வந்து நிறைய ஒரு மைண்ட்ல பிக்சரைஸ் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ எனக்கு வந்து இந்த படத்துல மெயினா என்ன தேவைப்படுதுன்னா அவர் யோசிக்கிற விஷயம் அதை அப்படியே டெலிவர் பண்ணா போதுன்ற ஒன்று. அதுக்குள்ள ஒரு சினிமாட்டோகிராஃபரா என்னென்ன விஷயங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம், இந்த விஷயம்லாம் பண்ணிக்கலாம்னு சில கேட்கும்போது வந்து நல்லா இருக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கோஆர்டினேஷனா ஒர்க் பண்ண ஆக்சுவலா அந்த படம். இந்த படம் வந்து ஆக்சுவலா வந்து அவருக்கு ஒரு மிக முக்கியமான படமா அமையல அவரோட கரியர்ல. ஏன்னா அந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு நல்ல படம். ஆக்சுவலா இது ஒரு ஆட்டோ ஸ்கேம் பத்தின படமா இருந்தாலும் இது வந்து ஒரு ஃபேமிலி குட் என்டர்டைனர். ஆக்சுவலா தேட்டர்ல வர்றவங்களுக்கு ரொம்ப திருப்திப்படுத்தணும் நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். அப்புறம் படத்தில் நடிச்ச நடிகர்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப குட்டி என்னுடைய மேடை மாதிரி இருக்கு. என் திரைப்படத்தில் நாம் பணிபுரிந்த டெக்னீஷியன்ஸ் ஆல்மோஸ்ட் ஆடிட்டர் சேகராக இருக்கட்டும், இமான் சாராக இருக்கட்டும், எடிட்டர் காசி விஸ்வநாதன் சாராக இருக்கட்டும், என்னுடைய நெருங்கிய நண்பரான லெனின் பாரதி, எல்லோரும் இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ராஜ்மோகன் என்னுடைய ராஜபாட்டி திரைப்படத்தில் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ண. அப்படி அது எப்படின்னா வந்து நான் வீட்டிலேருந்து இப்போ அழகசாமி குதிரை ரீதா கடையும் போயிட்டு இருந்துச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பான், நான் கூப்பிட்டு சொல்லுவேன் அடுத்த வாரம் பார்த்தம்பின்ட்டு. பிரசாத் லேபுக்கு போய் நிற்கும்போது அங்கே போய் நிற்பான். வீட்டிலேருந்து பிரசாத் லேபுக்கு போகிறதுக்குள்ளேயே வந்து நின்றுருப்பான். நான் தான் அடுத்த வாரம் வர சொன்னேன்ல. என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்கிட்ட வந்து வாய்ப்பு வாங்கினது வந்து இவன்ட்டு வந்து தப்பிக்கணும்னா வாய்ப்பு கொடுத்தாதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு வேற வழியே இல்லாமல் நான் வாய்ப்பு கொடுத்தது இவனுக்கு தான். ஸோ ரொம்ப 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 நல்ல ஒரு உதவி இயக்குனர், ரொம்ப நல்ல மனிதன். நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த திரைப்படத்தில் வந்து வெல்கம் பண்ணுறேன் முதல்ல தயாரிப்பாளரை கிருத்திகா தங்கபாண்டியன்.
ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய மேடையில் நான் சொன்னது தான், தி பெஸ்ட்டு திரைப்படங்கள் அப்படின்ட்டு நம்ம சேதுவாக இருக்கட்டும், அழகியா இருக்கட்டும், நம்ம சுப்பிரமணியவரமாக இருக்கட்டும், வெண்ணிலா கபடி குழுவாக இருக்கட்டும், எல்லா திரைப்படங்களுமே முதல் திரைப்படம் ஃபர்ஸ்ட் தயாரிப்பாளர் எடுத்த திரைப்படங்கள் தான் தி பெஸ்ட் திரைப்படமாகவும் நல்ல திரைப்படங்களாகவும் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த முதல் தயாரிப்பு பண்ணும்போது மட்டும் அவங்களுக்கு கதையை நம்பி அந்த கண்டென்ட்டை நம்பி பண்ணுவாங்க. ஸோ அப்படியே இந்த கண்டென்ட்டை நம்பி பண்ண தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த மேடையில் இருக்க எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, நான் யாரை சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு ட்ரெயிலர் எனக்கு காமிச்சோன்னே யார் கேமராமேன் தான் கேட்டேன். ஸோ ரொம்ப கேமராமேன் ரொம்ப இந்த பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்கீங்க பிரதர், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்படியே ஆரம்பித்தோம்னா சுப்பிரமணியன், தாசன், மதன் பிரதரு, அப்புறம் எல்லாருமே என்னுடைய கிட்டத்தட்ட தாசன் என்னுடைய அறிமுகம், நம்ம இவர் என்னுடைய அறிமுகம். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கார்த்திக் நேதா, காளி வெங்கடனோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அருவி மதன், இப்போ சொன்ன அந்த அருவி படம் சொல்லவே வேண்டாம், அந்த பணியாரம் சீன் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த படத்துலையும் ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம், எப்படி பைசன் ஒரு பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருந்தாரோ அப்படி ரொம்ப பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அம்மா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் இந்த படத்தில் ஹீரோ இப்படி யோகி பாபுவோ ஒரு படத்தில் ஒரு வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப சரியாக எழுதப்பட்டுச்சுன்னா அந்த திரைப்படம் நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்படி இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப சரியாக எழுதி அது மிகச்சரியாக நடிச்சிருக்கு அப்படி லெனின் பாரதி. ஸோ நிச்சயம் இந்த திரைப்படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது லெனின் பாரதியுடைய பேர் எல்லாருமே உச்சரிப்பாங்க, யார் அந்த கேரக்டர், யார் அந்த மலையாளி அப்படின்ட்டு. அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸு. நம்ம ஒரு சிறந்த இயக்குனராக பார்த்த லெனின் பாரதி இந்த திரைப்படத்தில் மிகச்சிறந்த நடிகராக எல்லாராலும் பாராட்டப்படுவாருங்கிறது இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்லிக்க விரும்புகிறேன். வேற யாரு, மைனா, எல்லாருமே சென்றாயன், எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் நிச்சயமாக பெரிய வெற்றி அடையணும். இந்த திரைப்படத்தில் நம்ம ஆட்டோ ரமேஷ் ஒரு ரொம்ப அற்புதமான கேரக்டர், நல்லா பண்ணியிருந்தார் ரமேஷ், வாழ்த்துக்கள். அந்த பாப்பா அவங்க பேர் தெரியல, ஹபீபியில் நடிச்சிருந்தாங்க, அவங்களும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ரொம்ப யோகி பாபு ரொம்ப சரியான ஒரு இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற ஒரு கேரக்டர். ஏன்னா அந்த ஸ்கேம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இப்படிலாம் ஸ்கேம் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அது ஒரு டீட்டெயில் வெர்ஷன்ஸ் நம்ம பார்க்காத ஒரு உலகத்துக்குள்ள கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஒரு சின்ன பட்ஜெட்டை ரொம்ப நேர்த்தியாக டைரக்ஷன் பண்ணியிருக்கா அப்படி ராஜ்மோகன். நிச்சயமாக ஒரு புதுமுக இயக்குனர் மாதிரி தெரியல, ராஜ்மோகன் சிறந்த இயக்குனராக தமிழ் சினிமாவில் வருவா. அப்படி அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் என்னுடைய விசஸையும் தெரிவிச்சுக்கிறேன். இமான் பிரதர், இப்போ போல மெலோடிஸ், லவ் யூ பிரதர், தேங்க்யூ. விழாவின் நாயகனாக தேர்ந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய இசை நாயகன் இமான் சார் அவர்களையும் மற்றும் நமது படக்குழுவினர் அனைவருக்கும், அதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள், டைரக்டர்ஸ் அண்ட் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் எங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் போகணும் அப்படின்னு. பேசிக்காகவே நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பயணம்ன்றது டெக்னாலஜி ஃபீல்டில், ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிச்சு. அந்த துறையில் பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் கடந்த ஒரு 18 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் எந்த ப்ராடக்ட் வந்தாலும் இமீடியட்டாக நாங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிசர்ச் பண்ணி அந்த ப்ராடக்டை மோஸ்ட்லி நம்பர் ஒன்னாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்த பாதை எல்லாமே பில்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். எங்களுடைய இது பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய லைஃபு, எங்களுடைய இது எல்லாமே நாங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து உருவாக்குனது தான். அதே மாதிரி தான் நாங்கள் உங்களை எல்லாரையும் நம்பி வந்திருக்கோம். இந்த துறையிலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய சாதனை பண்ணுவதற்கு நீங்கள் அனைவரும் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.
ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிஸ்னஸில் ஓரளவு நல்லா பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நம்ம போக வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபீல்டு தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அரசியல், 2வது சினிமா. அரசியல் ஆல்ரெடி நாங்கள் இருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த கடந்த ஒரு 5 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் இப்போ ஒரு சின்ன மைல்கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக மக்களை நம்பி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கோம். ஒரு நல்ல நோக்கத்தில் நல்ல ஒரு கதையை எங்களுக்கு வந்து ஆரம்பமே நல்ல கதையாக அமைஞ்சிச்சு. அதுவும் என்னுடைய சகோதரர் சுந்தரபாண்டி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. நம்மளுடைய இயக்குனர் வந்து ராஜ்மோகன் சார் வந்து பல வழியில் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அதை மாதிரி வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக நல்ல ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம், ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு கதையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் உட்காந்து விடாமல் இன்ச்சு பை இன்ச்சாக ஒரு 2 பாட்டில் தண்ணியை முழுசாக குடிச்சு சொன்னார் நம்மளால் ராஜ்மோகன் சார். இருந்தாலும் ரொம்ப ஒரு எனக்கு இதுதான் புதுசு, இந்த கதை கேட்குறதே புதுசு. கதை கேட்டுட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய இன்ட்ரப்ஷன்ஸ் இருந்துச்சு. இருந்தாலுமே அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையில் நான் முழுசாக கேட்கல. ஆனால் மேம் வந்து ஃபுல்லாக கேட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து அவங்க ஃபுல்லாக கதையை கேட்டாங்க. ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டு அப்பயே கையில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக ஒரு 5 லட்ச ரூபா எடுத்து கொடுத்து நீங்கள் போய் வேலையை ஆஃபீஸ் போட்டு ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஒரு கண்டென்ட் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் வந்து யாரை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது அப்பயும் சொன்னார், நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோ. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த படம் வெளியே வந்தாலும் அவர் இல்லாத ஒரு படமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆக்டரை வச்சு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பேசிக்காக எனக்கு அவர் யோகி பாபு சார் ரொம்ப பிடிக்கும். அவருடைய சின்ன அந்த விஷயத்துலையுமே அவருடைய அந்த முக பாவனையிலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிவிட்டு போகிற போக்கில் காமெடி பண்ணிட்டு போகிறாள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த நாளே கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கதை சொன்னாங்க, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டார். ஆமாம் எனக்கு ஓகே தான் சார், 100% வந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக கால் சீட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவரே நேரில் வந்துட்டார். எங்கள் கம்பெனிக்கு நேரில் வந்துட்டு உட்காந்து பேசிட்டு அங்கே திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே கம்பெனிக்கு வந்துட்டு விசிட் பண்ணிவிட்டு அங்கே ஷூட்டுக்கு வந்துருப்பார் போல். டேரெக்டாக வந்து பார்த்தா இதுக்காக வரல, ஷூட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஆஃபீஸுக்கு வந்துட்டு நம்ம பார்த்துட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம், ஓரல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்தோடனே டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு போது வந்து பார்த்தீங்கன்னா ஆடிஷன்ஸ் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா யாரை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி நியூன்றனால அவங்ககிட்ட எல்லா பொறுப்புமே கொடுத்துட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேம் நம்ம மஹி மேமை சூஸ் பண்ணாங்க. ஒரு 3 பேரை சூஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேமை சூஸ் பண்ணது மேம் எங்கள் வீட்டுக்காரமாக தான் மேமை சூஸ் பண்ணாங்க. மேமுக்கு ரொம்ப நன்றி. மேம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சார் இமான் சாரோட இசைக்கு ஏற்ற மாதிரியே அவங்களுடைய ஸ்மைலு அவங்களுடைய ஆக்டிங் எல்லாமே இருந்திருக்கும். அதுக்கு ரொம்ப நன்றி மேம், நல்லா ஆக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இமான் சார் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹீரோயினை பார்த்தாரா இல்லை விஷுவல்ஸ் பார்த்தாரா என்னன்னு தெரியல. அவருடைய அந்த இசையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான லவ்வுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் முடிச்ச தம்பதிக்கும் சரி, இப்போ நம்மளே பார்த்தோம் காதல் தம்பதிக்கும், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் சாங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாங் வந்து இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நம்ம எடுத்து ரீட் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் எழுதி கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதை தாண்டி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காமெடிஸ், சின்ன காமெடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுபோக நம்ம குடும்பத்தில் நம்ம இன்னைக்கு ரியல் டைமில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு பிரச்சனையும், உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்திலாம் அம்மா அப்பா இருப்பாங்க, அதை தாண்டி யார் இருப்பாங்கன்னு பார்த்தா முக்கியமான கேரக்டர் மாமியார் கேரக்டர் மேம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி மாமியாரை தான் நம்ம இன்னைக்கு ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி தானே? ஒன்றும் சத்தம் இல்லாமல் இருக்கீங்க, மாமியாரை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா இல்லையா? அந்த ஒரு கேரக்டர் வந்து பார்க்கும்போதே வந்து பார்த்தோன்னா ஐயோ ஏமாமே இப்படி தான் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி. ஏமாமி அப்படிலாம் கிடையாது, ஏமாமியா வந்து தங்கமான மாமியா, ஆமாம் விசுவச்சிருவாங்க அந்த மாதிரி. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட தாய்மாமன் கேரக்டர், நான் வந்து வில்லனாவே ஒருத்தரை பார்த்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லவராக பார்த்துட்டு இருக்கேன் அந்த படத்தில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமனுக்கு உகந்த தாய்மாமனா கரெக்டாக எந்த நேரத்தில் என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே ஃபிட் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பார். அப்புறம் அடுத்த கேரக்டர்ன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய கேரக்டர் போலீஸ் கேரக்டர். இந்த இடத்துல போலீஸ்க்கே சூட்டான நம்ம அடிக்கடி பார்க்குற எல்லா படத்துலையும் பார்க்குற ஒருத்தர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை சாரா,
அருள்தாஸ் சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் போலீஸுக்கு ஃபிட்டானவர். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட்டிங் நடக்கும்போது கரெக்டாக வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. செம்ம ஃபிட்டாக இருந்துச்சு சார். சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தீங்க அதில். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கேமராமேன்லேருந்து லிரிசிஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. படம் வந்து இன்னைக்கு நீங்கள் பத்திரிகை நம்பராக இருக்கட்டும், நம்மளுடைய டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கண்டென்ட் ஓரியன்டாக இன்னைக்கு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, எந்த இண்டஸ்ட்ரியிலையும் இந்த மாதிரி ஸ்கேம் நடக்கிறத யாருமே எடுத்துகிட்டு போய் சேர்க்கலை. அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து டூ வீலர்லேருந்து கார்லேருந்து உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு வெஹிக்கிள், இன்னைக்கு காரை கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓலாக்கு விட்டுருக்கோம். அது இல்லாமல் வந்து உபருக்கு வாங்கி விட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை தாண்டி இன்னைக்கு பைக் ரைடு முதல்ல வந்துடுச்சு. அந்த மாதிரி எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய நம்மளுக்கு அடுத்த ஒரு காலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டாக கொண்டு வந்திருக்கோம். இதை பத்திரிகை துறை நண்பர்களும் நம்மளுடைய சகோதரர் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்லணும்னு நான் என்னுடைய அன்போடு தாழ்வான வேண்டுகோளை எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றியையும் என்ன சொல்கிறது நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுபோக இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து தொடக்கம் தான். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். அது அடுத்தடுத்த ஆடிஷன்ஸ் வந்து ஆடியோ லான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக வந்து பண்ணுறதுக்கு எங்களுக்கு இது எல்லாமே ட்ரையல் அண்ட் எரராக நாங்கள் போயிட்டுருக்கோம். அடுத்தடுத்த படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களோட சேர்ந்து ஏற்கனவே நாங்கள் எங்களோட பயணித்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மைனா மேடம் அவங்களுடைய ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். அண்ணன் காளி வெங்கட் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்கிறது, நான் அவரை போய் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கால் சீட்டு கேட்குறதுக்கு டைரெக்டாக படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே டைரெக்டாக போய் பார்த்துட்டு தான் பண்ணேன். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு தயாரிப்பாளர் முதல் படத்துல இவ்வளோ இல்லைங்களா கரவொலியில மீண்டும் அடுத்த விழாவில் நம்ம சந்திக்கலாம். வந்திருந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் எங்களுடைய அன்பும் நன்றி.